பிரைஸ் த லார்ட். யூடியூப் வேதாகம கல்லூரியில் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4ஆம் பாகத்துக்கு இப்போ நம்ம வந்திருக்கிறோம். அப்போது இப்போ ஆதி சபையில் கிரேக்க விதவைகளை அன்றாடக விசாரணையில் ஒழுங்காக விசாரிக்கலைன்னு சொல்லி எபிரேயர்கள், அதாவது யூதர்கள் முறுமுறுத்தாங்க. உடனே அப்போஸ்தலர்கள் சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்த மேசை, இந்த சாப்பாடு பரிமாறுறது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எங்களோட வேலை கிடையாது. நாங்கள் ஜெபத்திலையும் வேத வாசிப்புலையும் நேரத்தை செலவழிக்கணும். நீங்களாக பார்த்து ஆவியிலையும் ஞானத்திலையும் நற்சாட்சிலையும் நிறைஞ்சவங்க 7 பேரை கொண்டு வாங்க, நாங்கள் கைகளை வச்சு அவங்கள ஏற்படுத்துவோன்ட்டு. அப்போ அதில் நான் சில விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதாவது சாதாரண ஒரு பந்தி விசாரிப்பு, சாப்பாடு பரிமாறுறதுலையே நற்சாட்சி பெற்றவங்களாக இருந்திருக்கணுமா, ஞானத்தினால நிரம்பி இருக்கணுமா, பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இருக்கணுமா. அப்படி நிரம்பி இருந்தால் கூட போதாதான், அவங்கள கொண்டாடும்போது அப்போஸ்தலர்கள் அவங்க மேலே கையை வச்சு தானா அவங்கள அந்த ஊழியத்தில் ஏற்படுத்தணும். அப்போ ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறதுங்கிறது எவ்வளவு முக்கியமான பாரதூரமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். ஒரு சாதாரண பந்தி விசாரிப்பு ஊழியத்துக்கே இவ்வளவு கெடுபிடினா, மேடையில் ஏறி கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதுக்கு அல்லது ஒரு சபையை நடத்துறதுக்கு, ஒரு பாஸ்டர் அமைப்பனாக இருக்கிறதுக்கு எவ்வளவு அபிஷேகம், எவ்வளவு அழைப்பு, எவ்வளவு அர்ப்பணிப்பு அவசியம். அப்போ இன்றைக்கி சில நாடுகளில் சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சும்மா தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரங்கிற மாதிரி சும்மா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு நாளும் கூடாது. இன்றைக்கி இந்த நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம், செல்ஃப் அப்பாயிண்டட் பாஸ்டர்ஸ், செல்ஃப் அப்பாயிண்டட் ப்ரீச்சர்ஸ், தங்களை தாங்களே ஏற்படுத்திக்கிட்டு பிரசங்கி மாறா பாஸ்டர் மாறா வர்றது ஒரு நாள் இது கூடாது. அப்போ ஒரு நல்ல ஒரு முதிர்ந்த தலைமைத்துவம் இந்த இடத்துல பாருங்கள், அந்த அப்போஸ்தலர்கள் தான் இவங்களில் கையை வைக்கிறாங்க. இப்போ அது ரொம்ப முக்கியம். இப்போ அதை தாண்டிட்டோம். நம்ம அந்த 7 பேரை பற்றி நான் பேசினேன். அதில் உங்களுக்கு ஸ்தேவானை பற்றியும் பிலிப்புவை பற்றியும் நான் உங்களுக்கு சொன்னேன். அவங்க 2 பேர்த்தையும் ஆண்டவர் அபரிமிதமாக பயன்படுத்தினார்னு. இப்போ இந்த 4வது பாடத்தில் நம்ம பிரதானமாக பார்க்க போகிற 2 நபர்கள், ஒருத்தர் ஸ்தேவான், அடுத்தவர் பிலிப்பு. இந்த 2 பேருக்கும் அர்த்தம் தெரிஞ்சுக்கணுமா? ஸ்தேவான் இது ஒரு கிரேக்க பெயர், ஸ்டெஃபானோஸ். ஸ்டெஃபானோஸ்னா கிரீடம், மகுடம், கிரீடம். ஓகே. அப்புறம் பிலிப்புன்னு தமிழில் சொல்கிறோம், பிலிப்பாஸ் அப்படிங்கிறது அதுவும் ஒரு கிரேக்க பெயர். அப்போ அந்த பிலிப்பாஸ் அப்படின்னா குதிரைகளை பிரியப்படுகிறவன், லவர் ஆஃப் ஹார்சஸ், குதிரைகள் மேல் பிரியம் உள்ளவன் பிலிப்பு. அப்போ இந்த 2 பேரையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 6வது அதிகாரத்தில் நம்ம இருக்கிறோம். 6 வசனத்தை பார்த்து முடித்தோம். இப்போ இன்றைக்கி 7வது வசனத்துலேருந்து பார்ப்போமா? 7வது வசனம் சொல்லுது, தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அப்போ அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவராகிய இயேசு கொடுத்த கட்டளை முழு அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகத்திலையும் நிறைவேறும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அதில் முதலாவது நிறைவேற்றம் தான் இது. என்னது? பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும், அப்புறம் தானே யூதேயாவிலும் சமாரியாவிலும், அப்போ எருசலேமில் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு இயேசுவானவர் சொன்னார் இல்லையா? அப்போ இவங்க பாருங்கள், எருசலேமில் சாட்சிகளாக இருந்ததனுடைய விளைவு தேவவசனம் விருத்தி அடைந்து சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். பாருங்க, ஆசாரியர்கள் எவ்வளவு கடின இருதயம் உள்ளவர்கள், ஆனால் அவங்களே விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிற அளவுக்கு பயங்கரமாக இந்த அப்போஸ்தலர்கள் மாத்திரமில்லை, அந்த ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் சாட்சிகளாக இருந்திருக்கிறாங்க. இப்போ அடுத்த வசனத்தில் ஸ்தேவான் விஷயத்துக்குள்ளே வர்றார். எப்படி? ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஆனால் அவர் தெரிவு செய்யப்பட்டது எந்த ஊழியத்துக்கு? பந்தி விசாரிப்பு ஊழியத்துக்கு. அப்போ பந்தி விசாரிப்பு ஊழியத்துக்கு வந்த ஒரு நபர் கர்த்தரால் எப்படி பயன்படுத்தப்படுறாருன்னு பாருங்கள். ஆகவே ஊழியங்களை நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது.
இப்போ சில நேரம் நான் 79ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்டேன். அந்த வருஷத்திலே கர்த்தர் எனக்கும் என்னைய ஆண்டவர்களை நடத்தின பாஸ்டருக்கும் தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டாரு என்னைய ஊழியக்காரனாக்க போகிறதா. இப்போ எனக்கு என்ன வேணும்னா உடனே ஊழியக்காரனாகிறதுக்கு. அப்படி ஒரு நாள் நடக்காது, நடக்கவும் கூடாது. ஒரு மனுஷன் ஆண்டவரால் அழைக்கப்பட்டுட்டீங்க, எவ்வளோ பெரிய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டாலும் படிப்படியாக அந்த நபர் வளரணும். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பொறுப்புகள் அவருக்கு கொடுக்கப்பட்டு அந்த பொறுப்புகளுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருந்து அப்படி தான் அவருக்கு பெரிய பொறுப்புகளை கொடுக்கணும். அப்போ திடீர்னு ஒரு ஆளுக்கு பெரிய பொறுப்புகளை கொடுத்து பதவிகளை கொடுத்துட்டா அப்புறம் அவங்க பெரிய குழப்பங்களுக்குள்ளே விழுந்துருவாங்க. இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம ஒரு ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். எலியா இருக்கார், எலிசா இருக்கார். எலிசா இருக்காரு, கேயாசி இருக்கிறார். இப்போ பாருங்கள், எலியாவுக்கு கீழே எலிசா உதவியாளனா 13 வருஷம் ஊழியம் செய்தார். ஆனால் அந்த 13 வருஷமும் எலிசா செய்த ஊழியம் என்னவா? எலியாவினுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்தான். இப்போ யூத கலாச்சாரத்தின்படி ஒரு ஆளுடைய கைக்கு இன்னொரு ஆள் தண்ணி வார்க்கிறதுங்கிறது வேலைக்காரனை குறிக்கும். அப்போ ஒரு பெரிய ஒரு பணக்கார குடும்பத்திலேருந்து வந்த ஒரு நபர் தான் எலிசா. சாஃபாத் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு பணக்கார நபர். அப்போ அந்த பணக்காரனுடைய மகனாக வாழ்ந்த எலிசா ஒரு எலியாவுக்கு வேலைக்காரனாக 13 வருஷம் வாழ்ந்தார். ஆனால் முடிவென்ன? எலியாவினுடைய அபிஷேகத்தினுடைய 2 மடங்கு அபிஷேகம் எலிசாவுக்கு கிடைச்சி எலிசா அருமையாக ஊழியம் செய்தார். ஆனால் எலிசா தனக்கு ஒரு வேலைக்காரனை வச்சுருந்தார். அவன் பேர் என்னது? கேயாசி. தமிழில் கேயாசின்னு வாசிக்கிறோம். இப்போ எலிசா கேயாசியை அவசரப்பட்டு ஊழியத்தில் பயன்படுத்தினார். அந்த சூனேமியாளினுடைய மகன் இறந்து போயிருக்கும்போது இவர் கேயாசிக்கு தன்னுடைய கோலை கொடுத்து சொல்கிறாரு, நீ போயிட்டு அந்த பிள்ளை மேலே வச்சு அவனை உயிர்ப்பின்னு. கேயாசி போயிட்டு அந்த கோலை வைக்கிறான், உயிரடைய மாட்டேங்குது. அப்போ எலிசா வரும்போது பார்த்தா அந்த பிள்ளை இன்னும் உயிரோட எழும்பி இல்லை. அப்புறம் எலிசா அந்த பிள்ளை மேலே படுத்து அப்புறம் தான் அந்த பிள்ளை உயிரடைஞ்சிச்சு. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? எலிசா கொஞ்சம் அவசரப்பட்டு தன்னுடைய வேலைக்காரனுக்கு ஊழியம் கொடுக்குறாரு. அதனால என்ன நடந்துச்சு? அவன் முதிர்ச்சி அடையாத ஒரு ஊழியக்காரன் ஆகிட்டான். யார்? கேயாசி. அப்போ பிற்காலத்தில் நாகமான் வந்தபோது, குஷ்டரோகி, எலிசாவுக்கு காணிக்கை கொடுக்க விரும்பின போது எலிசா சொல்கிறாரு, எனக்கு கொண்ட காணிக்கை வேண்டாம், நீ போ. ஆனால் கேயாசி என்ன செய்கிறாரு? குறுக்கு வழியில் ஓடி போய் நாகமானை சந்தித்து, இல்லை ஐயா காணிக்கையை வாங்கிட்டு வர சொல்கிறாருன்னு காணிக்கையை எடுத்து கொண்டு போய் தண்டை வீட்டில் வச்சுட்டான். கடைசியில் என்னாச்சு? அந்த கேயாசிக்கு நாகமானனுடைய குஷ்டரோகம் வந்துச்சு. அப்போ இன்றைக்கி இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற என்கிட்ட படிக்கிற சிலர், நீங்கள் பாஸ்டர்கள், இப்போ சில உலக பிரகாரமான அப்பா அம்மாருக்கு இருக்கிற உணர்வுகள் ஆவிக்குரிய தகப்பன்மாராகிய நமக்கும் இருக்குது. எப்படி தெரியுமா? இப்போ உலக பிரகாரமான அப்பா அம்மார் பொதுவாக என்ன நினைப்பாங்க தெரியுமா? நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது, நான் அனுபவிக்க முடியாத நன்மைகளை என் பிள்ளை அனுபவிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி சில ஆவிக்குரிய தகப்பன் மாறும் அப்படி நினைக்கிறது உண்டு. அதாவது நான் பட்ட கஷ்டத்தை என்னுடைய உதவி ஊழியக்காரன் படக்கூடாது. அப்போ இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியத்தில் ஒரு தலைமை போதுகராக வந்திருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு பிறகு வர்ற பாஸ்டர்மாருக்கு இவங்க என்ன செய்கிறாங்க? அந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, ஏன்னா நாங்கள்லாம் கஷ்டப்பட்டோம், அவங்க கஷ்டப்பட வேண்டாமே அப்படின்ட்டு இவங்க அவங்களுக்கு அவசரப்பட்டு ஊழியங்களை கொடுக்கறது, அவசரப்பட்டு அவங்கள பயன்படுத்துறது, பொறுப்புகளை கொடுக்கறது, இது மாதிரி நடக்கும்போது கடைசியில் என்ன நடக்குது? அந்த மாதிரியான ஊழியர்கள் முதிர்ச்சி இல்லாதவர்கள். இப்போ இன்றைக்கி ஒரு காலத்தில் ஐரோப்பியாவில் உள்ள தமிழ் சபைகளில் இந்த பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அது இலங்கை வரை வந்துருச்சு. இந்தியாவிலும் இதை பார்க்கலாம். என்னன்னா, முந்தா நாள் ரட்சிக்கப்பட்டு நேற்று ஞானஸ்தானம் எடுத்தவன் இன்றைக்கி பாஸ்டர். அப்போ அப்படி வரும்போது கவர்ச்சியாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் போக போக அவங்களுடைய முதிர்ச்சி இல்லாத தன்மையினால் ஆலோசனை கொடுக்க தெரியாது, சபை நடத்த தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, இப்படி பெரிய பல பிரச்சனைகளுக்கு நிறைய ஊழியக்காரங்க முகம் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். சபைகள் உடைகிறது, பிரிகிறது, அப்புறம் பின்வாங்கிறது ஜனங்கள், இப்படி பெரிய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இங்கே ஸ்தேவானை பற்றி நம்ம படிக்கும்போது அந்த ஸ்தேவான் ஏற்கனவே
ஜனங்கள் மத்தியில் நற்கீர்த்தி பெற்றவன், ஏற்கனவே ஞானத்தினால் நிறைந்தவன், ஏற்கனவே ஆவியினால் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவன். ஆனால் ஒரு பொறுப்பு இருக்குல்ல. அப்புறம் கொடுக்கப்படுற முதல் பொறுப்பு என்ன பொறுப்பு? சாதாரண பந்தி விசாரிப்பு பொறுப்பு. ஆனால் அந்த இடத்துலேருந்து அவர் வளர்ந்து வளர்ந்து வந்து இப்போ என்னவா வந்துட்டாராம்? அநேக அற்புதங்களை செய்கிற அளவுக்கு அவர் வந்துட்டார். அவரை பற்றி இன்னும் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லத்தான் போகிறேன். பாருங்கள், ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்பொழுது லிபர்த்தீனர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும், அதாவது லிபர்த்தீனர்னால் இந்த காலத்தில் இருக்குது லிபியா, அந்த பிரதேசத்திலேருந்து வந்த யூதர்கள், சிரேனே பட்டணத்தாரிலும், அவங்க வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து வந்த யூதர்கள், அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தாரிலும், அவங்க வந்து எகிப்திலிருந்து வந்த யூதர்கள், சிலிசியா நாட்டாரிலும், அவங்க வந்து ஐரோப்பிய யூதர்கள், ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். இப்போ சும்மா ஜனங்கள் எழும்பி தர்க்கம் பண்ணினார்கள்னு சொல்லாமல் இந்த லிஸ்ட்டை ஏன் லூக்கா எழுதுகிறார்? ஞாபகம் வைங்க, லூக்கா வைத்தியன் யாருக்கு எழுதுறாரு? தேயோப்பிலுன்னு சொல்கிற இன்னொரு வைத்தியனுக்கு எழுதுறாரு. அப்போ ரெண்டு பெரிய படித்த பட்டதாரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுதிக்கிறாங்க, ஒருத்தருக்கு இவர் எழுதுகிறார். நான் உங்களுக்கு புதிய ஏற்பாட்டு ஆய்வுலையும் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் ஆரம்பத்தில் நான் சொன்னேன், லூக்கா ஒரு வைத்தியராக இருந்து தேயோப்பிலுங்கிற வைத்தியருக்கு எழுதுகிறபடினால இவங்களுடைய மொழி, இவங்களுடைய உள்ளடக்கம் எல்லாம் கொஞ்சம் உயர்ந்த ஒரு கல்வி நிலை கொண்டதாக இருக்கும். அப்போ இவர் லூக்கா என்னத்தை காட்ட வர்றாருன்னு சொன்னால், நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோமே ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட். இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி எதையாவது நீங்கள் எடுத்துக்கிட்டால், மருத்துவத்தை எடுத்துக்கிட்டால் கூட அமெரிக்காவில் மருத்துவம் படிக்கிறதும் இங்கிலாந்தில் மருத்துவம் படிக்கிறதும் வித்தியாசம், ஆஸ்திரேலியாவில் மருத்துவம் படிக்கிறது வித்தியாசம், ரஷ்யா யுக்ரைன் அங்கெல்லாம் மருத்துவம் படிக்கிறது வித்தியாசம், இந்தியாவில் மருத்துவம் படிக்கிறது வித்தியாசம். இப்படி ஒவ்வொரு நாட்டில் அந்த அடிப்படை ஒன்றா இருந்தாலும் சில நாடுகளில் வந்து சில துறைகளில் ரொம்ப முன்னேறி இருப்பாங்க. புரியுதா? அப்போ அப்படி பார்க்க போனால் இந்த புலனாய்வு அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து, அதான ஸ்காட்லாண்ட் யார்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் இந்த நிறையா மருத்துவம் அப்படி இப்படின்னு சொன்னால் அமெரிக்காவில் கலிஃபோர்னியா பக்கம், அங்கே தான் இந்த சைக்காலஜி அப்புறம் வேறு இந்த மருத்துவங்கள் சம்மந்தமான நல்ல நல்ல பெரிய சர்வ கலாசாலைகள் எல்லாம் இருக்குது. இப்படி ஒவ்வொரு சட்டம் அப்படி இப்படின்னா ஆஸ்திரேலியா, இப்படி ஒவ்வொரு துறைக்கு ஒவ்வொரு நாடுகள் பேர் போனது இருக்குது. இதே மாதிரி யூதர்கள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த யூதர்களையும் ஒவ்வொரு நாடுகளில் இருந்த யூதர்கள் ஒவ்வொரு துறையில் அவங்க ரொம்ப விற்பனர்களாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த லிபர்த்தீனர் அப்படின்னா வந்து அவங்க வந்து இந்த லிபியா பக்கம், அதாவது மத்திய கிழக்கு, அவங்களுடைய கொள்கைகள் எல்லாம் கொஞ்சம் அந்த ஆவிக்குரிய விஷயங்கள், தேவ தூதர்கள் அந்த சம்பந்தம் மாதிரி இருக்கும். அப்புறம் சிரேனே பட்டணத்தார், நீங்கள் ஆப்பிரிக்கா ஜனத்தாரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரயோக ரீதியாக, ப்ராக்டிக்கல் ரீதியாக அவங்க நிறையா விஷயங்கள் அவங்க தெரிஞ்சு வச்சுருந்துருப்பாங்க. அப்புறம் நீங்கள் அலெக்சாண்ட்ரியா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எகிப்தில் அலெக்சாண்ட்ரியானா அவங்க வந்து ரொம்ப பயங்கர மூலசாலிகள், அவங்க வந்து எல்லாமே கற்றறிஞ்ச பண்டிதர்கள். அவர்கள் யூதர்களாக இருந்தாலும் வேறு மதங்களும் அவங்களுக்கு தெரியும், உலக சரித்திரம் தெரியும், அப்படியெல்லாம் தெரியும். அதே மாதிரி நீங்கள் அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தார் சிலிசியா நாடு என்ன அப்படின்னு சொன்னால் அந்த கிட்டத்தட்ட கிரேக்கர்கள் மாதிரி, அவங்கெல்லாம் ரொம்ப தத்துவ ஞானிகள், ஃபிலாசாஃபர்ஸ். அப்புறம் ஆசியா தேசத்தார் வந்து மத விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருந்தவங்க. பாருங்கள், இப்போ இப்படி வித்தியாசமான பின்னணிகளிலிருந்து வந்த வித்தியாசமான அறிவுகளும் அனுபவங்களும் கொண்ட யூதர்கள் ஸ்தேவான்கிற ஒரு மனுஷனோட தர்க்கம் பண்ணாங்க. யார் இந்த ஸ்தேவான்? மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், சும்மா பந்தி விசாரிப்பு பண்ணவர். ஆனால் 10வது வசனம் பாருங்க, அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. என்ற தெய்வமே, அதாவது லிபர்த்தீனர்கள் பேசுகிற அந்த தேவ தூதர்கள் சம்பந்தமான அந்த ஆழமான ஆவிக்குரிய விடயங்களுக்கும் இவர் எதிர்த்து பேசுகிறார். ஓகே, அலெக்சாண்ட்ரியாவிலேருந்து வந்து பேசுகிற பெரிய அறிவு ஜீவிகளுக்கும் எதிர்த்து இவர் பேசி அவங்களையும் தோக்கடிக்கிறார். சிரேனே பட்டணத்தாலேருந்து வந்த ஆப்பிரிக்காவினை சேர்ந்து வந்த அவங்களுடைய கதைகளையும் இவர் தாக்கி அளிக்கிறார்.
மொத்தத்தில் எல்லாரையுமே கிரேக்க, அதாவது சிலிசியா தத்துவ ஞானிகளையும் இவர் தோக்கடிக்கிறார். அந்த அளவுக்கு இந்த மனுஷனுக்கு ஞானம் இருக்குன்னா அப்பப்பா எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். அப்போ பாருங்கள், ஒரு சாதாரண பந்தி விசாரிப்பு செய்கிற ஒருத்தனுக்கே இந்த அளவு ஞானம் இருந்துச்சுன்னா, நம்ம எல்லாம் பிரசங்கம் பண்ணுறவங்க, நம்ம எல்லாம் சபை நடத்துகிறவங்க, நமக்கு எந்த அளவு ஞானம் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்லக்கூடாது அது கர்த்தர் கொடுத்த ஞானம். கர்த்தர் தான் எல்லாருக்கும் ஞானம் கொடுக்கறது. ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஞானத்தையும் நம்ம உட்காந்து படிக்கணுமே, நம்ம உட்காந்து ஆராயணுமே, நமக்கு அந்த ஆசை அந்த ஆர்வம் வரணுமே. சும்மா இருந்துக்கிட்டு ஞானம் எல்லாம் தானாக வரணும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? ஆவிக்குரிய காரியங்களை ஆவியானவர் சொல்லி கொடுப்பாரு. ஆனால் மற்ற விஷயங்களையும் நாங்கள் ஆராயணுமே, நம்ம படிக்கணுமே. அப்போ இந்த ஸ்தேவானை பற்றி இதில் எழுதி இல்லாட்டியும் நமக்கு தெரியுது, இவர் ரொம்ப ஒரு நிறைய விஷயங்கள் ஆராய்ஞ்சி படிச்சிருக்கணும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் இவரை பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதனால 11வது வசனத்தில், அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி, மோசேக்கும் தேவனுக்கும், மோசேனா அந்த மோசேங்கிற மனுஷனுக்கா? ஆஹா, புதிய ஏற்பாட்டில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் வேறு பாடங்களில். பழைய ஏற்பாட்டுக்கு மோசேனும் சொல்லுவாங்க. ஏன்னா முதல் 5 புத்தகங்களை எழுதினது மோசேங்கிறனால. நியாயப்பிரமாணம்னு சொன்னாலும் பழைய ஏற்பாடு, மோசேன்னு சொன்னாலும் பழைய ஏற்பாடு, அதுலேயும் விசேஷமாக தோரா, அந்த முதல் 5 புத்தகங்கள். ஓகே. அப்போ ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள், இந்த மனுஷன் எந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க. 15வது வசனத்தில் நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா, அவன் முகம் தேவ தூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். இப்போ இவனை தர்க்கத்தால் தோக்கடிக்க முடியல. ஆகவே பொய் சாட்சிகளை ஏற்படுத்துகிறாங்க. வார்த்தைக்கு விரோதமாக, நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக தேவ தூஷணம் சொன்னால், இப்படித்தானே இயேசுக்கும் செஞ்சாங்க. அப்போ அதே மாதிரி செய்கிறாங்க. செஞ்ச உடனே நம்ம 7வது அதிகாரத்துக்கு போகிறோம். பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு அவன் ஸ்தேவான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2வது வசனத்தில் இருந்து 53வது வசனம் வரைக்கும் ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணுறார். இதை நீங்கள் பிறகு வாசித்து பார்த்துக்கிறங்க. இதை நீங்கள் வாசித்து பார்த்தா கிட்டத்தட்ட பழைய ஏற்பாட்டாக ஒரு 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 மேலோட்டமாக வாசித்து முடித்த மாதிரி இருக்கும். என்ன பிரசங்கம் தெரியுமா? இந்த மனுஷன் ஆபிரகாமில் தொடங்குறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆரானுக்கு, இந்த இடத்துல காரான்னு வாசிப்பீங்க தமிழில், ஆனால் அந்த காரான் தான் ஆரான். ஞாபகம் இருக்கா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 11ஆம் அதிகாரத்திலேயே இவங்க ஆபிரகாம் எல்லாம் போய் தேராக எல்லாம் போயிட்டு ஆரானுங்கிற இடத்துல இருக்கிறாங்க இல்லையா? அந்த ஆரானுக்கு இந்த இடத்துல காரான்னு எழுதியிருக்குது. ஏன்னா எபிரேய மொழியில் ஆரானுக்கு ஆரான்னு சொல்கிறது இல்லை, அஹான் அஹான். அப்போ அது அந்த கா மாதிரி ஒரு சவுண்டு வரும். அதனால தான் காரானுன்னும் எழுதியிருக்குது. அப்போ ஆபிரகாமை ஆண்டவர் தெரிவு செஞ்சதில் இருந்து அப்படியே இயேசு கிறிஸ்து வரைக்கும் சூப்பராக ஒரு மேலோட்டமான ஒரு பிரசங்கத்தை பண்ணுறாருன்னா பாருங்கள். இவர் ஆமோஸ் புத்தகத்திலேருந்து சில வசனங்களை சொல்கிறாரு, ஏசாயா 66ஆம் அதிகாரத்துலேருந்து சில வசனங்களை சொல்கிறாரு. அப்புறம் ஆபிரகாம்ட கதையிலேருந்து அப்படியே வந்து மோசேட கதையை பேசி, அவங்க வந்த விதங்கள் எல்லாம் பேசி, அப்படியே தாவீதை பற்றி பேசி, சாலமோன் தேவாலயத்தை கட்டினதை பற்றி எல்லாம் பேசி, இவ்வளவு ஒரு ஞானம் அந்த மனுஷனுக்கு, வேத ஞானம் பழைய ஏற்பாட்டை கரைச்சி குடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது. இதிலிருந்தும் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பாருங்கள், ஒரு சாதாரண பந்தி விசாரிப்பு ஊழியத்துக்கு வந்த அந்த மனுஷன் எந்த அளவுக்கு அவங்களுடைய வேதாகமமாகிய பழைய ஏற்பாட்டை, அவங்களுக்கு புதிய ஏற்பாடு இருக்கல இல்லையா, அதுக்கு பிறகு தானே எழுதப்பட்டது, எவ்வளவு தூரம் அவர் படிச்சிருந்திருக்கார். அப்போ நம்ம எந்த அளவுக்கு பைபிள் நமக்கு தெரியணும்.
இப்போ பைபிள் எந்த அளவுக்கு நமக்கு தெரியுது, பைபிளில் இருக்க கதைகள் சம்பவங்கள் நமக்கு தெரியுது. எந்த வசனம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஒரு 25 வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு அதை சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. சில பேர் ஒரு 100-200 வசனங்களை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு இத்தனாம் அதிகாரம் இந்த புத்தகம் இந்த வசனம் இதை சொல்லுகிறது, அந்த புத்தகம் அந்த அதிகாரம் அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. அது நல்லது, நான் அதுக்கு விரோதமாக பேசவே இல்லை. ஆனால் நமக்கு ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை அப்படியே ஒரு மேலோட்டமாக ஓடுறதுக்குரிய ஞானம் நமக்கு இருக்கணும். இங்கே பாருங்கள், விசேஷமாக நீங்கள் யூடியூப் வேதாகம கல்லூரியில் படிக்கிறவங்க, நீங்கள் என்னுடைய மாணவர்களாக இருந்தால் நீங்கள் அப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆதியாகமத்தில் கதையை தொடங்குனீங்கன்னா வெளிப்படுத்தல் வரைக்கும் சும்மா ஓடி போகிறதுக்குரிய அந்த ஞானம் உங்களுக்கு வரணும். இல்லைன்னு சொன்னால் நம்ம பிரசங்கிமாராக இருந்து ஆசிரியர்களாக இருந்து பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அந்த ஒரு ஞானம் ஒரு சாதாரண ஒரு சாப்பாட்டு பரிமாறுற ஒரு மனுஷனுக்கே இருந்திருக்குதுன்னா எந்த அளவு பெரிய ஊழியம் நமக்கு இருக்குது. ஆகவே நீங்கள் நிறைய வேதத்தை வாசிக்கணும். நீங்கள் ஒரு வருஷத்துக்கு பல தடவை முழு வேதத்தையும் வாசித்து முடிக்கிறதுக்குரிய அந்த ஒரு திறமை உங்களுக்குள்ளே வரணும். இப்போ நீங்கள் வாயில் விரற வைக்காதீங்க, ஒரு வருஷத்துக்கு பல தடவையா, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வாசிக்கிறதே கஷ்டமே அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம பைபிள் தெரியாமல் உட்காந்துருக்க வேண்டியதான். எத்தனை வருஷம் உயிர் வாழ போகிறீங்க நீங்கள்? அப்போ ஏன்னா ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா வாசிக்கிறதா இருந்தால் ஒன்றுமே உங்களுக்கு ஞாபகத்தில் நிற்காது. நிறைய வாசிக்கணும். புரியுதோ இல்லையோ, தெரியுதோ இல்லையோ, கடன் வாசிக்கிட்டோன்னா திருப்பி வாசிக்கும் போது நமக்கு வசனம் நல்லா பரிச்சயம் ஆயிரும். ஆகவே அதனால தான் பாருங்கள், நம்ம இந்த கல்லூரியில் பழைய ஏற்பாட்டு ஆய்வில் பாருங்கள் என்ன அழகாக நம்ம ஆதியாகமத்துலேருந்து மல்கியா வரைக்கும் ஓடி சொல்லிக் கொடுக்குறோம். இந்த புத்தகம் இந்த விஷயங்களை சொல்லுதுன்னு. புதிய ஏற்பாட்டு ஆய்வில் மத்தியிலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அதை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ அதனால் நீங்கள் இதில் படிக்கும்போது உங்களுக்கு இலகுவாக இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் புத்தகத்தில் எழுதுறது நல்லது, ஆனால் நம்முடைய மனங்களில் இதெல்லாம் இருக்கணும், நமக்கு அறிவில் இதெல்லாம் இருக்கணும். சும்மா கண்ணை மூடிக்கிட்டு அந்த கதையை ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாள் ஆண்டவர் படைச்சதுலேருந்து புதிய பூமி படைக்கிற வரைக்குமான அந்த கதைகளை சும்மா அப்படியே கடன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு உரிய அந்த ஆற்றல் நமக்கு வர முடியும். ஆவியானவர் உதவி செய்வார். அந்த ஒரு நிலை நமக்கு இருந்தால் தான் நம்ம தகுதியுள்ள பிரசங்கிமாராக, தகுதியுள்ள ஆசிரியர்களாக கடமையாற்ற முடியும். இப்போ இது குற்ற உணர்வுக்காக நான் சொல்கிற ஒன்றும் இல்லை, ஒரு அத்தியாவசியத்துக்காக நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு ஊழியம் செய்ய விருப்பம். இப்போ ஊழியம் செய்கிறது ஏன் நிறைய பேருக்கு ஊழியம் செய்ய விருப்பம்னா இந்த செய்கிற ஊழியத்தை தானே பார்க்குறாங்க. இப்போ இவர் பிரசங்கம் பண்ணுறாரு, அப்போ ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணும்போது கேட்க ஆசையாக இருக்குது. ஸ்தேவானை குறித்து நமக்கு பெரிய பெருமை வருது. என்ன அருமையாக பேசுகிறாரு பாருங்கள். அந்த லிபர்த்தினர், சிலிசியா நாட்டுக்காரர்கள், சிரேனே பட்டணத்தார், ஆசியாக்காரர்கள், இவங்க யாராலையும் கூட இந்த ஆளை தோக்கடிக்க முடியாத அளவுக்கு பேசுகிறாரேன்ட்டு. அப்போ அது மாதிரி நானும் பேசுனா நல்லா இருக்குமேன்ட்டு. அந்த மாதிரி பேசுகிறதுக்கு அந்த மனுஷன் எந்த அளவு படிச்சிருப்பார் உட்காந்து, அதை யோசிக்கணும் நீங்கள். அப்போ அது மாதிரி இந்த ஊழியம்ங்கிறது வெளியில் தெரிகிறது மட்டும் இல்லை, அது மேடையில் ஆடுறது தான் இந்த நம்ம வெளியால் செய்கிற ஊழியம். ஆனால் திரைக்கு பின்னால் நிறைய ஆயத்தங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் அப்படி வசனத்தை வாசித்து அப்படி பைபிள் உங்களுக்குள்ளே இருக்கணும். அந்த ஒரு நிலைமைக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா தான் நல்ல விதமாக கர்த்தரால் உங்களை பயன்படுத்த முடியும். ஆனால் இவருடைய நிலைமை கொஞ்சம் வித்தியாசமாக போச்சு. எப்படின்னா 54வது வசனத்தை பாருங்கள், 7ஆம் அதிகாரத்தில், இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். இப்போ இவர் கடைசியில் இவங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் மேலே கொஞ்சம் போனீங்கன்னா 51வது வசனத்தில் 50வது வசனம் வரைக்கும் அழகாக அந்த சரித்திரத்தெல்லாம் சொல்லிட்டு 51வது வசனத்தில் இவங்களை திட்ட ஆரம்பிக்கிறாரு. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை அறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாக இருக்கிறீர்கள்னு திட்டுறாரு. அப்புறம் தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் என்றான்.
இவைகளை அவர்கள் கேட்டபோது, இந்த கடைசியில் இந்த மாதிரி இவர் திட்டினோன்னே எல்லாருக்கும் ரொம்ப கோபம் வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். இதில் இப்போ நமக்கு தெரியும், பைபிளில் என்ன தெரியுமா சொல்லியிருக்குது, இயேசுவானவர் உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் இந்த பூமியில் இருந்துட்டு அப்புறம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார்னு தான் இருக்குது. அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் பார்த்தாலும் இயேசுவானவர் உட்கார்ந்து தான் இருக்கிறார். ஆனால் இங்கே ஸ்தேவான் பார்க்கும்போது தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறத காண்றார், உட்கார்ந்து இல்லை. ஏன்? நிறைய வேத ஆராய்ச்சியாளர்கள் அறிஞர்கள் சொல்கிற ஒரு கருத்தை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். இது என்னுடைய கருத்து இல்லை, காலாகாலமாக பல வேத அறிஞர்கள் சொன்ன கருத்து. ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். என்னன்னா, மொத இயேசுவுக்காக ஒரு ஆள் இரத்த சாட்சியாக மறிக்க போகிறான். அப்படி இரத்த சாட்சியாக மறிக்கிறவனை ஏற்றுக்கொள்கிறதுக்கு அவர் உட்கார்ந்திருந்தவர் எழும்பி நின்று வரவேற்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த அறிஞர்களுடைய கருத்து. நான் அதை வெகுவாக ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா இல்லாட்டி அவர் நின்றுக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு காரணம் கிடையாது. ஏன்னா அந்த ஜனங்களை வரவேற்கிறது, ஜனங்களை பாராட்டுறது, தன்னுடைய ஊழியக்காரர்களை கனம் பண்ணுறது, இதெல்லாம் இயேசுவானவருக்கு ரொம்ப அத்துப்படி, ரொம்ப விருப்பம். அப்போ 57வது வசனத்தில் பார்க்குறோம், அவங்க எல்லாம் அவன் மேலே பாஞ்சு 58வது வசனம், அவரை நகரத்துக்கு புறம்ப கொண்டு போய் கல் எறிஞ்சு கொன்றாங்கன்ட்டு. இப்போ நீங்கள் அந்த அவரை நகரத்துக்கு வெளியே கொண்டு போனாங்கன்னு இருக்குது, எந்த வழியால் கொண்டு போனாங்கன்னு இல்லை. ஆனால் சரித்திர புத்தகங்களில், இஸ்ரவேல் சரித்திர புத்தகங்களில் இருக்குது, அவங்க அந்த சிங்க வாசல் அப்படின்னு சொல்கிற அந்த சிங்க வாசல் வழியால் தான் ஸ்தேவானை வெளியே கொண்டு போகிறாங்க. அப்போ அதனால இன்றைக்கும் எருசலேமில் சிங்க வாசல் இருக்கு இல்லையா, லயன் கேட், அதுக்கு ஸ்டீவன் கேட்டுன்னு பேர். ஸ்தேவானை அதில் தான் வெளியே கொண்டு போனாங்க. அப்போ அவர் கடைசியில் ஜெபம் பண்ணுறாரு. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அப்புறம் பார்க்கலாம், அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான், செத்து போகிறார். அப்போ ஸ்தேவான் தான் முதல் இரத்த சாட்சி, கல்லெறிந்து கொல்லப்படுறார். அப்போ கல்லெறிந்து கொல்லப்பட்ட அந்த சம்பவத்துக்கு ஒருத்தர் சம்மதம் கொடுத்துருந்தார். 58வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். சரி, இப்போ இந்த சம்பவத்தை கொஞ்சம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ யூதர்கள் கல்லெறிஞ்சு கொள்கிற அந்த அந்த வழக்கம் எங்கே நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறேன். அநேகமாக ஒரு உயரமான இடத்துக்கு கொண்டு போய் அங்கேருந்து கீழே தள்ளி தான் கல்லெறிஞ்சு கொள்ளுவாங்க. இப்போ இப்படி தான் நடக்கும். இப்போ சொல்லுவோமே, இப்போ ஒரு ஆளை குற்றவாளின்னு தீர்க்கிறாங்கன்ட்டு, அப்போ 2 சாட்சிகள் இருக்கணும், 2 சாட்சிகள். அப்போ சாட்சி, முதலாம் சாட்சி அவர் சொல்லணும், நான் கண்ணால் கண்டேன், காதால் கேட்டேன், இவர் இந்த காரியத்தை செய்தார். அப்போ அவர் சொல்கிறது உண்மையா பொய்யாங்கிறத நிரூபிக்கிறதுக்கு 2ஆம் சாட்சி அவர் சொல்கிறார், ஆமாம் இவர் சொல்கிறது சரி, நானும் கண்டேன் கேட்டேன், இவர் சொல்கிறது சரின்ட்டு. இப்போ இந்த 2 சாட்சிகள் இந்த குற்றத்தை சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் மரண தண்டனையை ஆலோசனை சங்கம் விதிக்கும். அப்போ எங்கே கொண்டு போவாங்கன்னா, பொதுவாக எருசலேமில், இந்த சம்பவம் எருசலேமில் தான் நடக்குது. எருசலேமில் அவங்க கல்லெறிஞ்சு கொன்றதுக்கு ஒரே இடம் தான் இருந்துச்சு. சும்மா நீங்கள் நினைக்காதீங்க கல்லெறிஞ்சு கொள்வது ரொம்ப லேசு அப்படின்ட்டு. இப்போ கொஞ்சம் வேறொரு கதைக்கு நான் போயிட்டு வரேன். இப்போ அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பொம்பளையை இயேசுக்கிட்ட பிடிச்சிக்கிட்டு வராங்க தானே, பிடிச்சிக்கிட்டு இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தானே சொல்கிறாங்க இயேசுக்கிட்ட. ஞாபகம் இருக்கா? இயேசு தரையில் எழுதிக்கிட்டு இருந்தார். அப்போ இயேசு என்ன தெரியுமா சொல்கிறாரு, பாவம்
நீங்கள் பாவம் செய்யாதவன் இவள் மேல் முதலாவது கல்லை அடிக்க சொல்லி சொல்கிறாரு தானே. அதாவது நீங்கள் யார் பாவம் செய்யலையோ அந்த ஆள் தான் அந்த முதல் சாட்சியாக வரணும் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ முதல் சாட்சி தான் முதல் கல்லை எறியணும். அது எப்படின்னு சொல்கிறேன் கேட்டுக்கிறேங்க. கண்ட இடத்துலையும் கல் எறிஞ்சு கொள்ள முடியாது. மற்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த சின்ன சின்ன கல்லுகளை எடுத்து எறிகிறது இல்லை. பெரிய ஒரு விஷயம் இருக்குது, கேட்டுக்கிறேங்க. இப்போ ஒரு ஆளை குற்றம் சாட்டியாச்சு. இந்த ஆளை கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு தீர்மானிச்சிட்டாங்கன்னா ஆலோசனை சங்கம் தீர்ப்பை சொல்லிட்டா அவங்க என்ன செய்வாங்க, இந்த ஆளை கூட்டிக்கிட்டு போவாங்க, தள்ளிக்கிட்டு போவாங்க ஒரு மலையான ஒரு இடத்துக்கு. அப்போ எருசலேமில் அப்படிப்பட்ட ஒரே ஒரு இடம் தான் இருந்தது. என்னன்னா, சாலமோன் தன்னுடைய அந்த ஆலய வேலைகளுக்காக கல்லுகள் எல்லாம் தோண்டி இருந்தார் இல்லையா, அப்படி குடஞ்சி நிறையா கல்லுகள் எடுத்து பயன்படுத்தினார் இல்லையா. அதில் அந்த கல்லுகள் எல்லாம் தோண்டப்பட்ட இடத்துல ஒரு இடம் வந்து மண்ட ஓடு மாதிரி இருந்துச்சு, கபாலஸ்தலம். அந்த கபாலஸ்தலம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எபிரேய மொழியில் சொல்கிறதா இருந்தால் கொல்கொதா, அப்போ கொல்கொதான்னு சொல்கிறது. அதுக்கு மேலே கொண்டு போவாங்க. மேலே கொண்டு போன பிறகு அந்த குற்றவாளி வந்து அந்த ஓரத்தில் நிற்கணும், அந்த மலையின் ஓரத்தில் நிற்கணும். பின்னால் முதலாவது சாட்சியம் ரெண்டாவது சாட்சியம் நிற்பாங்க. கீழே இருந்து ஆலோசனை சங்கத்தாரில் அந்த ஒருத்தர் சத்தமிட்டு சொல்லுவார், நீ அந்த ஆளுடைய பேரை சொல்லுவோமே, ஸ்தேவானாகிய நீ இன்னபடி நீ செய்தபடினால் நீ இன்றைக்கு இந்த ஜனங்கள் முன்னிலையில் மரண தண்டனைக்கு உள்ளாகிறாய் அப்படின்னு சொன்னோன்னே சரி தள்ளலாம்னா, இந்த முதலாவது சாட்சி அவர் இந்த ஆளை தள்ளணும். அப்போ இந்த ஆள் கீழே விழணும். அந்த கீழே விழும்போது செத்தா சரி, சாகாம அப்போ கீழே வந்து கொஞ்சம் பார்ப்பாங்க. பார்த்தா இன்னும் அந்த ஆளுக்கு உயிர் இருக்கு அப்படின்னா அவங்க பின்னால் போயிட்டு அந்த மேலே நிற்கிற ரெண்டு சாட்சிக்கும் சொல்லுவாங்க கல் எறிங்கன்னு. அப்போ முதலாவது சாட்சி ஒரு பெரிய கல்லை தூக்கி அந்த கீழே விழுந்து வண்ண மேலுக்கு போடணும். இந்த நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த சின்ன சின்ன கல் எடுத்து அடிக்கிறது இல்லை, அந்த பெரிய கல் எடுத்து போடணும். ஒரு கல் போடலாம், அது ஒருவேளை அவன் உடம்புல விழலாம், தலையில் விழுந்துச்சுன்னா அங்கனே செத்துருவான், நெஞ்சில் விழுந்துச்சுன்னா அங்கனே செத்துருவான், கையிலையோ காலிலையோ விழுந்துச்சுன்னா கையோ காலோ மட்டும்தான் நசுங்கும், சாக மாட்டான். அப்போ ரெண்டாவது சாட்சி வந்து ரெண்டாவது கல்லை தூக்கி போடுவான். அப்பையும் சாகலைன்னா தான் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் கையில் கிடைக்கிற கல்லுகளை எடுத்து சாகிற வரைக்கும் அந்த ஆளை அடிக்கிறது. இப்போ புரியுதா? அப்போ இயேசு சொல்லும்போது நீங்கள் எல்லாம் இவங்கெல்லாம் வந்து இவளை கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லும்போது இயேசு சொல்கிறாரு, உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதலாவது கல்லை எறிய கடவன் அப்படின்ட்டு. அப்போ இதுக்கு ரெண்டு கருத்துக்கள் இருக்குது. இப்போ இந்த கருத்துக்கள் ரெண்டில் எது சரின்னு எனக்கு உண்மையிலே தெரியாது. ஒரு கருத்து என்ன சொல்லுதுன்னா, இயேசு சொன்னாருன்னு இந்த சும்மா பாவங்கள், எவன் பாவம் செய்யலையோ நீங்கள் கல்லை தூக்கி போடுங்க அப்படின்ட்டு. இன்னொரு கருத்து இருக்கு, என்னன்னா இவளோட பாவம் செய்யாதவன் எவன் இருக்கிறியோ அவன் கல்லை தூக்கி போடணும். அந்த அந்த தர்க்கத்தை சொல்கிறவங்க சொல்கிறாங்க, இவன் வந்து ரொம்ப அழகான மகதலேனா மரியாள் ரொம்ப ஒரு அழகான ஒரு பொம்பளைன்ட்டு சரித்திரத்துலேருந்து கூட பார்க்குறோம். அப்போ அந்த பெண்ணோட விபச்சாரம் பண்ணவங்க தான் இப்போ பிடிச்சி கொண்டு வந்து இந்த பொம்பளையை கல்லால் அறியணும்னு சொல்கிறாங்க. அப்போ அதனால தான் இயேசுவானவர் சொல்கிறாரு, இவளோட விபச்சாரம் பண்ணாதவன் கல்லை தூக்கி போடு, அந்த மேலே வந்து தள்ளி விடு, கல்லை தூக்கி போடுங்கிற மாதிரி சொல்கிறார் அப்படின்னு. இப்போ இந்த ரெண்டு கருத்தில் எது சரின்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு தவறை மாத்திரம் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். இந்த கதையை வாசிக்கும் போது அல்லது நம்ம இயேசு படம் அப்படின்னு படத்தில் பார்க்கும்போது நம்ம நினைக்கிறது என்னென்னா, அந்த இடத்துல வச்சு கல்லெறிஞ்சு கொள்ள போகிறாங்க. கிடையாது. கல்லெறிஞ்சு கொள்ள யாராவது தீர்மானிக்கப்பட்டால் அப்படி ஒரு உயர்ந்த இடத்துக்கு தான் போயிட்டு தள்ளி விட்டுட்டு அப்புறம் கல்லெறியணும். நாசரேத்துலேயும் அப்படி ஒரு இடம் இருந்தது, மவுண்ட் பிரெசிபிஸ்.
லூக்கா 4வது அதிகாரத்தில் இயேசுவை அந்த இடத்துக்கு தான் தள்ளி கொண்டு போய் கீழே தள்ளி விட பார்க்குறாங்க. இயேசு அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறாரு. அப்போ இப்படி அந்த ஒவ்வொரு பிரதான நகரங்களில் இப்படி ஒரு மேடான ஒரு இடம் இருக்கும் கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு. அப்போ ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொன்ற இடம் கொல்கொத்தா அப்படின்னா அங்கே தான் இயேசுவையும் சிலுவையில் அறைஞ்சாங்க. மேலே இல்லை, கீழே. சிலுவையில் அறையிறது மேலே அறைய மாட்டாங்க. நம்ம அந்த படங்கள் எல்லாம் பார்க்குறதெல்லாம் உண்மை இல்லை. கீழே கீழே தான் அந்த ரோடு ஓரத்தில் தான் அவங்க சிலுவையில் அறைவாங்க. அப்போ அந்த இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடத்துக்கு தான் அந்த மேலேருந்து ஸ்தேவான் தள்ளப்பட்டிருக்கணும். அங்கே தான் அவங்க கல்லெறிஞ்சு கொலை செஞ்சுருக்கணும். இது உங்களுக்கு சும்மா ஒரு மேலதிக விபரமாக உங்களுக்கு நான் தரேன். அப்போ ஸ்தேவான் அங்கே கொலை செய்யப்படுறாரு. அப்போ 8வது அதிகாரத்துக்கு போகிறோம். 8வது அதிகாரத்துக்கு போனால், அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவபக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். இப்போ பாருங்கள், அப்போஸ்தலர் 1:8 அடுத்த 2 இப்போ நிறைவேற போகுது. எது? இப்போ 7வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், 6வது அதிகாரத்திலே பார்த்துட்டோம். 6வது அதிகாரத்திலே பார்த்துட்டோம், எருசலேமில் சபை பயங்கரமாக வளர்ந்து இவங்கெல்லாம் சாட்சிகளாக இருந்து அந்த அப்போஸ்தலர் 1:8 சொல்லியிருக்கிற எருசலேமில் சாட்சிகளாக இருப்பீர்களுங்கிறது நிறைவேறுது. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்கிறார்? எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும். இப்போ யூதேயா சமாரியா இங்கே உள்ளுக்கு வந்துருச்சு பாருங்கள். அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். யூதேயாவுக்கு போயிட்டாங்க, சமாரியாவுக்கு போயிட்டாங்க. அப்போ சபை இப்போ எருசலேமை தாண்டி யூதேயாவுக்கும் சமாரியாவுக்கும் போகுது. அப்போ இயேசுவினுடைய அந்த தீர்க்க தரிசனம் இப்போ மெதுவாக நிறைவேறி கொண்டு வருது. சரி, இப்போ பார்ப்போம் சவுலினுடைய சம்பவம். நான் இன்னும் கொஞ்சத்தில் பிலிப்பை பற்றி பேச போகிறேன். ஏன்னா 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு தான் மெயினாக பிரதானமாக வராரு. 7வது அதிகாரத்தில் ஸ்தேவான் வந்தார் இல்லையா பிரதானமாக, அது மாதிரி 8வது அதிகாரத்தில் பிலிப்பு வராரு பிரதானமாக. சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். பாருங்கள், சவுல் எவ்வளவு கேவலமான முறையில் சபையை துன்பப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கிறார் அப்படின்னு. அப்போ இது ஒரு வசனத்தில் இது சொல்லியிருக்குது. ஆனால் அது எவ்வளவு பயங்கரமாக இருந்திருக்குங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். இப்போதான் பிலிப்பு வராரு சீனுக்குள்ள. இவர் யாரு? அந்த 7 பந்தி விசாரிப்பு ஊழியர்கள் ஒருத்தர் ஸ்தேவான், அவர் செத்து போயிட்டாரு. இப்போ அடுத்து இவர் பிலிப்பு. இப்போ 2 பிலிப்பு இருக்குது. ஒன்று இயேசுனுடைய சீஷனாக இருந்த பிலிப்பு, இது அவர் அல்ல. புரியுதா? இது அந்த 7 பேரில் ஒரு ஆளாகிய பிலிப்பு. அப்போ இவர் செதறி போய் எங்கே போகிறாரு? சமாரியாவுக்கு போகிறாரு. இப்போ ஆண்டவராகிய இயேசு எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் எங்கும்னு சொல்கிறார் இல்லையா அப்போஸ்தலர் 1:8. அது ஏன் சமாரியாவை தன்னிச்சு காட்டுறாங்க? நான் ஏற்கனவே வேறு பாடங்களில் சொல்லியிருக்கிறேன். விசேஷமாக இந்த இயேசுவினுடைய உவமை இருக்குது, நல்ல சமாரியன் உவமை. அதை குறித்து பேசும்போது கூட நான் இதை சொல்லியிருக்கிறேன். என்னன்னா, கிறிஸ்துவுக்கு முன் 722ஆம் ஆண்டில் அசீரியர்கள் இஸ்ரவேலின் வடக்கு தேசமாகிய வடக்கு ராஜ்யத்தை அவங்க கைப்பற்றி அந்த ஜனங்களை 10 கோத்திரங்களையும் செதறடித்த போது அந்த இஸ்ரவேலினுடைய தலைநகராக இருந்த சமாரியாவுக்குள்ள புற ஜாதியார்களை கொண்டு வச்சு கொஞ்சம் யூதர்களை மிச்சம் வச்சாங்க. சமாரியாவில் மிச்சப்பட்ட யூதர்கள் இந்த புறஜாதியாரோட சம்பந்தம் கலந்தாங்க. சம்பந்தம் கலந்து ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை செய்தாங்க. அப்போ அதனால தெற்கு ராஜ்யத்தில் இருந்த யூதர்கள், அதாவது யூதா பெஞ்சமின் கோத்திரத்தார், இந்த சமாரியாவில் இருந்த யூதர்களை யூதர்கள்னு சொல்லலை, புறஜாதியார்னு சொல்லலை, சமாரியர்கள்னு சொன்னாங்க. அப்போ யூதர்களை பொறுத்த வரைக்கும் புறஜாதியார் கூட பரவாயில்ல,
ஆனால் சமாரியர்கள் அருவருக்கத்தக்கவர்கள். ஆகவே நீங்கள் கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கோ, எருசலேம்லேருந்து கலிலேயாவுக்கோ போனால் இந்த சமாரியா வழியால் போகணும். அந்த சமாரியா வழியால் போகாமல் இவங்க ஒன்று அப்படியே செசரியா வந்து கடற்கரை ஓரமாக ஹைஃபா வந்து மெகிதோ பள்ளத்தாக்கு வழியால் கலிலேயாவுக்கு வருவாங்க. அல்லது எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு போய் எரிகோவிலேருந்து அப்படி மேலே பெட்ஷான் வழியால் அப்படியே கலிலேயாவுக்கு வருவாங்க. இந்த லேசான வழியில் போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு சமாரியர்களை அருவறுத்தாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு யோவான் 4வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம், என்ன அழகாக அந்த வழியால் போய் சமாரிய ஸ்திரீக்கு தன்னை அறிமுகப்படுத்தி அந்த சமாரிய ஸ்திரீ மூலமாக சமாரியாவுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார்னு. ஆகவே இயேசு யாரையுமே தள்ளி விடுகிறவர் அல்ல. அப்போ இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் செதறி ஒவ்வொரு இடங்களுக்கு போகிறாங்க. பிலிப்புங்கிற மனுஷன் சமாரியாவுக்கு போகிறாரு. அப்போ பிலிப்பு சமாரியாவுக்கு போன உடனே அங்கே பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகுது. பிலிப்பு அதுக்கு பிறகு சமாரியாவில் ரொம்ப காலம் அவர் வாழ்கிறாரு. அப்போ 8வது அதிகாரம் முழுக்க வந்து அந்த சமாரியா விஷயங்கள் தான் இருக்குது. அப்போ பிலிப்பு செய்த அதிசயம் 6வது வசனம், பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. வா, இவர் யார்? அந்த மாதிரி பந்தி விசாரிப்பு செய்வது தான். அதான் பாருங்க, இந்த பந்தி விசாரிப்பு ஊழியம்ங்கிறது ஒரு சாதாரண ஊழியம்னு நினைக்கக்கூடாது. அதுதான் ஒரு அத்திவாரமாக இருக்குது. ஸ்தேவான் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஊழியம் செய்கிறாரு. இப்போ பிலிப்பு இந்த மாதிரி சமாரியாவை கலக்கிறாரு. இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் சைமனி, SIMONY அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சைமனி, அது ஏன் சொல்லுவாங்க, அது எதுக்கு சொல்லுவாங்கங்கிற சம்பவத்தை நான் உங்களுக்கு இப்போ விளக்கப்படுத்த போகிறேன். 9வது வசனம், சீமோன் என்னும் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாக இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். ஏற்கனவே பெரிய மந்திரவாதின்னு பார்ப்போமே அவர். தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்துக்கும் ஏற்றவர்களை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். அதாவது இவரே பெரிய மந்திரவாதி. சமாரியால உள்ளவங்கெல்லாம் இவர் பின்னால் போயிருக்கிறாங்க. இவர் பெரிய மாய வித்தைகள் செஞ்சு மந்திரவாதம் எல்லாம் செஞ்சதுனால. ஆனால் இவர் பிலிப்பு செஞ்சதுகளை பார்த்து இவர் பிரமிச்சு இவர் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டார். இப்போ புரியுதா? இப்போ அது ஒரு பெரிய சாட்சி தானே. இப்போ இதுலேருந்து நான் சில பாடங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ சமாரியர் தேவவசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்துக்கு அனுப்பினார்கள். சமாரியாவுக்கு பேதுரும் யோவானும் போகிறாங்க. 14வது வசனத்தில். 15வது வசனம், இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்தாவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள். இப்போ சீமோன் என்ன பார்க்குறான்னா, பிலிப்பு பேய் விரட்டினாரு, திமிர்வாதக்காரங்களுக்கு சப்பானிகளுக்கு சுகம் கொடுத்தாரு. ஆனால் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல. அப்போ இப்போ சமாரியாவில் பெரிய எழுப்புதல் உண்டாகி இருக்குதுன்னு எருசலேம்லேருந்து பேதுரும் யோவானும் வந்து பார்த்தா எல்லாம் நல்லோம். ஆனால் இவங்களுக்கு ஆவியின் அபிஷேகம் இன்னும் இல்லை. சரி, நான் அவங்களுக்காக ஜெபிக்கும் போது எல்லாரும் ஆவியில் அபிஷேகம் வந்து அந்நிய பாஷையெல்லாம் பேசுகிறாங்க.
இதை பார்த்தோன்னே சீமோன் பார்க்குறான், இது பேதுரு சீமோன் இல்லை, அந்த மாய வித்தைக்காரனாக இருந்த சீமோன். அட இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, பிலிப்பு இப்படிலாம் செய்யலையே அப்படின்ட்டு அவன் என்ன செய்யறான், அப்போஸ்தலர் 18வது வசனம், அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். ஆஹா, பாருங்க, இவர் மாப்பிள்ள மாய வித்தைக்காரர் தானே முந்தி, இவர் நிறைய அற்புத அடையாளங்கள்லாம் செஞ்சிருக்கிறார் தானே. அப்போ இவரே பிலிப்புவை பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமிச்சு இயேசுவை ஏற்றுக்கொள்கிற அளவுக்குன்னா பிலிப்பு எவ்வளோ அற்புதம் செஞ்சுருப்பார். சரி, இப்போ இவர் மாய வித்தையெல்லாம் விட்டுட்டு பிலிப்புவோட சேர்ந்துட்டார். ஆனால் இப்போ பேதுரு யோவான் வந்து பெரிய ஒரு அபிஷேகத்தை காட்டிக்கிட்டு இருக்கும்போது இவர் நினைக்கிறாரு, இந்த அதிகாரம் எனக்கு கிடைச்சா என்ன, பணத்தை கொண்டு வந்து கொடுத்து எனக்கு இதை தாங்களே அப்படின்னு. அதுதான் இந்த சைமனி, பணம் கொடுத்து வரம் பெறுதல், பணம் கொடுத்து ஆவிக்குரிய காரியங்களை பெறுதல். இதுக்கு தான் இங்கிலீஷில் சைமனின்னு பேர் வச்சுருக்காங்க. ஓகேயா, சில பேர் சிமனின்னு சொல்லுவாங்க, சிமனி சைமனி. அப்போ அந்த சைமன்ட பேர் சீமோன்ட பேர்லேருந்து வந்தது. பாப்போம் பேதுரு என்ன சொல்கிறாருன்ட்டு. பேதுரு அவனை நோக்கி 20வது வசனம், தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடினால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவுள். இந்த மாதிரி பேதுரு மாதிரி பாஸ்டர் மாதிரி இந்த காலத்தில் இருந்தால் அநேகமாக விசுவாசிகள் எல்லாம் கல்லெறிஞ்சு கொண்டுருவீங்களா இருக்கும். ஏற்கனவே 5ஆம் அதிகாரத்தில் அனனியா சப்பீரா விஷயத்தில் பேதுரு நடந்துக்கிட்ட விதத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இந்த காலத்தில் ஏதாவது ஒரு பாஸ்டர் அப்படி பண்ணிட்டா என்ன நடக்கும்? இப்போ பேதுரு என்ன பண்ணுறாரு, ஒருத்தனை பார்த்து நாசமாக போங்கிறார். ஒரு பாஸ்டர் யாரையாவது பார்த்து நாசமாக போன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவாங்களா இருக்கும் ஜனங்க? அந்த கிளிப்பை எடுத்து அதை யூடியூப் வழியால் போட்டு ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், வைபரில் எல்லாத்துலேயும் அனுப்பி ஒரு வழி பண்ணிடுவாங்க. அப்போ பேதுரு எவ்வளோ கோவப்பட்டிருக்கணும் அந்த மாதிரி திட்டுறதுக்கு. சரி, என்னத்தான் இருந்தாலும் இந்த ஆளும் ரசிக்கப்பட்டு வந்த ஒரு ஆள் தானே. இப்போ அவர் மாயவத்திக்காரன் இல்லையே, இப்போ அவர் ரசிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தானே, ஒரு சகோதரன் தானே. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், பேதுருவோட நம்ம இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்போம், ஐயோ இப்படி ஒரு பாசம் செய்யக்கூடாது, அழகாக சொல்லி கொடுத்துருக்கணும் தானே, எடுத்து சொல்லி கொடுக்கணும். அதை விட நீயும் நாசமாக போ, உன் பணமும் நாசமாக போ கடவுதுன்னு சொல்கிறது நல்லதான்ட்டு. 21வது வசனம், உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்கணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒரு வேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காணுகிறேன் என்றான். என்ன திட்டுன்னு பாருங்க, இவ்வளவு கேவலமாக திட்டுறாரு. அவ்வளவு பயங்கரமான ஒரு வேலையாக செஞ்சார். ஆமாம், என்ன அதனுடைய பின்னணி நல்லா கேட்டுக்கிறேங்க. நமக்கு ஒரு பெரிய பாடம் இருக்குது இதில். இப்போ சில பேர் ஊழியத்துக்கு வரும்போது சில விஷயங்களை விட்டுட்டு வரோம் இல்லையா. இப்போ இந்த 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 சம்பவத்தை நான் 1 ராஜாக்கள் 17க்கு கொண்டாட போகிறேன். நான் ஒரு 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 தொடர்பை காட்ட போகிறேன் உங்களுக்கு. பேதுரு இப்படி கூட அனனியா சப்பிராளோட கோவப்படலையே. அனனியா சப்பிராளுக்கு சரி செத்தே போனாங்க, அது வேற. ஆனால் இந்த பேதுரு திட்டுற விதத்தை பாருங்க, நீயும் நாசமாக போகணும், உன் பணமும் நாசமாக போகட்டும், இருதயத்தில் துர்க்கணும், இதெல்லாம் ஒரு வேளை மன்னிக்கப்படலாம் நீ மனம் திரும்பினாலும் அப்படின்னு கண்ட மாதிரி கேவலம் பேசுகிறார். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காணுகிறேன். என்ன பெருசாக பண்ணிட்டார் சீமோன்? இவருக்கு தெரியலை இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் என்னன்னு தெரியலை. இந்த பிலிப்பு வந்து பண்ணின அற்புதங்களை விட கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் நல்லா இருக்குது. சரி, நீ இவர் பணத்தை கொண்டு போயிட்டு ஒரு காணிக்கையாக கொடுக்குற மாதிரி கூட நினச்சிருக்கலாம்ல. பாஸ்டர் பேதுரு, பாஸ்டர் யோவான், இருந்தாங்க நான் ஒரு காணிக்கை கொண்டாந்தேன், ப்ளீஸ் நீங்கள் ஜெபிக்கும் போது இப்படியெல்லாம் நடக்குது, அந்த அதிகாரத்தை எனக்கும் தாங்களே அப்படின்னு தானே கேட்டார். அப்போ அந்த பணத்தை காணிக்கையாக பார்த்துருக்கலாம்ல. ஒரு இப்போ வரங்கள், இப்போ பவுல் கொரிந்து புத்தகத்துக்கு எழுதும்போது என்ன தெரியுமா சொல்கிறாரு, வரங்களை நாடுங்கள்னு சொல்கிறார் இல்லையா, வரங்களை நாடுங்கள். அப்போ
வரங்கள் வேணும்னு கேளுங்க, வரங்கள் வேணும்னு ஜெபிங்க, வரங்கள் வேணும்னு ஆசைப்படுங்க. இப்படி பவுல் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு, நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு கொரிந்து புத்தகத்தில். அப்போ இந்த சீமோன் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாரு? இப்போ சீமோன் என்ன சொல்கிறாரு, நானும் இப்போ நான் ரசிக்கப்பட்டுட்டேன், நான் இப்போ மாயவித்தை பண்ணுறது இல்லையே. எவ்வளோ மாயவித்தை காரணம், அதுவும் சமாரியாவில் பயங்கர ஃபேமஸாக மாயவித்தக்காரனாக இருக்கிற அளவுக்கு இவர் பெரிய ஒரு மாயவித்தக்காரராக தான் இருந்திருக்கிறாரு. அதெல்லாம் விட்டுட்டு தானே ஊழியத்துக்கு வந்திருக்காரு, ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறாரு. அப்போ வந்து பேதுரு யோவான் 2 பேரையும் பார்த்து, பாஸ்டர் எனக்கும் இந்த மாதிரி அபிஷேகத்தில் ஊழியம் செய்ய ஆசையாக இருக்குது, எனக்கும் தாங்களே பாஸ்டர் இந்தாங்க காணிக்க அப்படின்னு கொடுத்ததில் என்ன பெரிய தவறு? ஏன் இப்படி கிளின்னு கிளிக்கணும்? சொல்கிறேன் ஏன்ட்டு. நம்ம ஆண்டோட ஊழியத்துக்கு வரும்போது சில விஷயங்களை விட்டுட்டு வரோம். தொழிலோ பணமோ ஜாதியோ படிப்போ அந்தஸ்தோ புகழோ விட்டுட்டு வரோம் இல்லையா? நம்ம எதை விட்டுட்டு வரோங்கிறதுல கவனமாக இருக்கணும். ஏன் தெரியுமா? விட்டுட்டு வாரதை இங்கே உள்ளுக்கு வந்து பற்றி கொள்ள வைக்கிறது தான் பிசாசனுடைய தந்திரம். புரியுதா? இப்போ வந்து நான் உங்களுக்கு அந்த 1 ராஜாக்களில் ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் 1 ராஜாக்களில் 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆகாப் யெசபேலை திருமணம் செய்வான். சீதோனிய ராஜா ஏத்பாகாலினுடைய மகள். சரி, அது பிரச்சனை தான், அந்நிய நுகத்தில் திருமணம் செய்கிறது தப்பு. அப்புறம் அவன் வந்து தெய்வங்களை கொண்டாரா இஸ்ரவேலுக்குள்ள, அதுவும் ஒரு பெரிய தப்பு தான், விக்கிரக ஆராதனை. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற தண்டனை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். என்னன்னா, ஆண்டவர் அக்கினி அனுப்பி ஒரே அடியாக சோதோம் கொமோரா மாதிரி அழிக்கலை, அல்லது நோவா காலத்தில் மாதிரி வெள்ளத்தை போட்டு அழிக்கலை, அல்லது இன்னொரு நாடு வந்து இஸ்ரவேலை சம்பூர்ணமாக அழிச்சிட்டு போக வைக்கலை. இவங்களை உயிரோட வதைச்சார். எப்படி செஞ்சார்? என்ன செஞ்சார்? 3 வருஷம் மழை வராமல் பண்ணார். அப்போ 3 வருஷம் மழை வரலை, இவங்க யாரும் சாகலை, ஆனால் உயிரோட தண்ணி இல்லாமல் இருக்கும்போது யோசிச்சு பாருங்கள் எப்படி கஷ்டப்பட்டுருப்பாங்க. குளிக்க முடியாது, இந்த குளிர்ச்சியாக முடியாது, சுத்தமாக இருக்க முடியாது, ஒழுங்காக தண்ணி குடிக்க முடியாது, வியாதிகள். அதாவது இந்த தண்ணி இல்லாமல் அவங்கள சாகடிக்கவும் இல்லை, ஆனால் உயிரோட வச்சு நிம்மதியாக இருக்க விடவும் இல்லை, வதைச்சார் ஆண்டவர். உண்மையாக முழு வேதத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஆகாப் ராஜாவினுடைய காலத்தில் ஆண்டவர் கொடுத்த அந்த அந்த தண்டனை தான் ஆக பயங்கரமான தண்டனை. மரண தண்டனையை விட பயங்கரம். ஆகானுக்கு கல் எறிஞ்சாச்சு, சரி செத்துட்டான். சோதம் குமராவுக்கு அக்கினி விழுந்துச்சு, சரி அவன் செத்துட்டான். ஜலப்பிரளயம் வந்துச்சு, 40 நாள் மழை பெஞ்சிச்சு, இரவு பகலும், அவன் தண்ணியில் அமைக்கி செத்துட்டான். ஆனால் இவன் 3 வருஷம் உயிரோடு இருக்கிறான், ஆனால் உயிரோடு இருந்துக்கிட்டே சாகிற மாதிரி தண்ணி இல்லாமல். யோசிச்சு பாருங்க. ஏன்னா இஸ்ரவேலிருந்து துரத்தப்பட்ட, யோசுவா காலத்திலையும் பிறகு தாவீது காலத்திலையும் துரத்தப்பட்ட பாகாலுங்கிற கானானிய தெய்வத்தை அவன் திரும்ப கொண்டாந்துட்டான். இங்கிருந்து போனதை திரும்பி கொண்டாடுறது, அதுதான் பிரச்சனை. இப்ப இங்கேயும் சீமோனுங்கிற இந்த மனுஷன் இந்த மாதிரி மாய வித்தைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் ஆண்டவருக்குள்ள வந்தான். அப்போ அந்த மாய வித்தைன்னா என்ன? இவன் செய்கிறதெல்லாம் நடக்கும், இவன் சாபம் போட்டால் சாபம் வரும், இவன் யாருக்காவது நன்மை வரும்னா நன்மை வரும். ஏன்னா பிசாசுகளை வச்சு தானே செய்கிறது. இன்னைக்கு கூட மந்திரவாதிகள் பிசாசுகளை வச்சு நிறைய வேலை செய்கிறாங்களே, வசியம் பண்ணுவாங்க, இதெல்லாம் நடக்குது தானே. மந்திரவாதிகளை போயிட்டு அவனுக்கு காசு கொடுத்து அந்த ஆள்கிட்ட காலை உடையணும்னா அந்த பிசாசு உடைக்குது தானே. இப்போ நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கிற ஜனங்களுக்கு மந்திரம் பலிக்காது, இருந்தாலும் வெளியே சொல்கிறேன். அப்போ சமாரியாவில் இவன் சீமோனுங்கிறவன் மாய வித்தைக்காரனாக இருக்கும்போது அவனுக்கு நிறைய புகழ் இருந்துச்சு இல்லையா? அப்போ இவன் அதை விட்டுட்டு தானே வந்தான். இப்போ இந்த பேதுரு யோவான் செய்கிறத பார்க்கும்போது இவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. என்னன்னா, நான் கைகளை வைக்கும் போதும் ஜனங்களுக்கு இந்த காரியம் நடக்கணும். அப்போ திருப்பி என்ன வரணும்? நான் இந்த மாதிரியான காரியங்களை செய்கிறதுக்கு எனக்கு வல்லமை இருக்குன்னு ஜனங்களுக்கு தெரிய வரணும். அதாவது எதை விட்டுட்டு வந்தானோ அதை இங்கே வந்து ஆசைப்படுறான். இதுதான் ஆண்டவருக்கு பிடிக்காது. இப்போ பாருங்கள், இப்போ நான் இருக்கேன்,
இப்போ என்னைய தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், என்னைய நிறைய இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு தெரியும். பாஸ்டர்ஸ், நிறைய பாஸ்டர்ஸ் உங்கள் சர்ச்சுக்கு நான் வந்திருக்கேன் பிரசங்கம் பண்ண. நிறைய பேருக்கு தெரியும், நான் ஆண்டவருக்குள்ளே வரத்துக்கு முந்தி நான் ஒரு மேடை பாடகன், நான் ஒரு பாடகன், நான் ஒரு இசை கலைஞன். ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்னால் பாடி கைத்தட்டு வாங்கினவன், பாராட்டு வாங்கினவன். நிறைய பாஸ்டர்ஸுக்கு தெரியும், நீங்கள் என்னைய பாட சொல்லுவீங்க, பாஸ்டர் பாடுங்க. நான் பாட மாட்டேன், கவனிச்சிருக்கீங்களா? பாட மாட்டேன். நான் பிரசங்கத்தை மட்டும் பண்ணிட்டு போவேன். என்னைக்காவது ரொம்ப அரிதான சந்தர்ப்பத்தில் திடீர்னு கிட்டார் எடுத்து ஒரு பாட்டை பாடுவேன், அல்லது ட்ரக் ஒன்று போட்டு ஒரு பாட்டு பாடுவேன். அது ஆண்டவர் சரி இப்போ பாடு அப்படின்னு சொல்கிற நேரங்கள். மற்ற நேரங்களில் நான் ஏன் பாடுறதில்லை? ஏன்னு நான் உங்களுக்கு சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. பாட ஆசை இல்லாதனாலையா? இல்லை, பாட ஆசை, அதனால தான் பாடுறதில்லை. புரியுதா அந்த பாயிண்ட்? நான் மேடையில் பாடினவன் இல்லையா? பாடகனுக்கு பாட ஆசை இருக்காதா? ஒரு பாட்டு பாடகன் எப்போ பார்த்தாலும் பாடிக்கிட்டே தான் இருக்க விரும்புவான். டாய்லெட்டுக்கு போனாலும் அவ்வளோதான், வெளியே நின்றுக்கிட்டு இருந்தாலும் அவ்வளோதான், எந்த நேரமும் பாடிக்கிட்டே தான் இருக்க விரும்புவான். ஏன்னா பாட்டு அவனோட உடம்புக்குள்ளே இருக்குது. ஒரு கலைஞனுக்குள்ளே அவனுடைய கலை ரத்தத்தில் ஊறின ஒன்றா இருக்கும். அது அவனை விட்டு போகாது. அப்போ நான் பணத்துக்காகவும் புகழுக்காகவும் பாடின ஒரு மனுஷன் இப்போ நான் ஆண்டவருக்காக பாட விரும்ப மாட்டேனா? இப்போ எனக்கு ஆண்டவருக்காக பாட்டு பாட எழுத வராதா? இல்லை பாடத்தான் வராதா? வரும். ஆசை, அந்த ஆசைனால தான் பாடுறதே இல்லை. ஏன்? எதை விட்டுட்டு வந்தேனோ அதை நான் இப்போ சபை உள்ளுக்கு எதிர்பார்த்தேன்னு சொன்னால் அதுக்கு தான் இந்த சிமோனின்னு பேர், சைமனின்னு பேர். அது சரியில்லை. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ எந்த உதாரணத்தை வச்சு நான் நிறைய விஷயம் சொல்கிறேன். பாருங்கள், சில பேர் வந்து பெரிய பதவியில் இருப்பாங்க, மேனேஜராக இருப்பாங்க, தலைவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே நிறைய பேரை வச்சுக்கிட்டு வேலை செய்வாங்க உலகத்தில். இப்போ அதை விட்டுட்டு ஊழியத்துக்கு வருவாங்க. வந்து கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க. ஆனால் அவங்க ஊழியத்துக்கு வந்து அவங்க ஊழியம் வளரும்போது திரும்ப அந்த 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 உலகத்தில் அவங்க இருந்த அந்த நிலைமைக்கு குறித்து அந்த ஆசை வரும். அப்போ அதை திரும்ப இங்கே எடுக்க பார்க்குறது. அப்போ அங்கே மேனேஜராக இருந்த பழக்கத்தில் இவர் பாஸ்டராக இருந்தாலும் மேனேஜர் மாதிரி அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸையும் அந்த ஊழியக்காரனையும் வச்சுட்டு வேலை செய்வார். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஊழியத்துக்கு வரும்போது சில பேர் எப்படி வருவாங்கன்னா, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லைப்பா, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் என்னை அப்படியே உங்ககிட்ட தாரேன், நீங்கள் என்னை எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லி தான் வருவாங்க. கொஞ்ச நாளில் பார்த்தா அவங்க உலகத்தில் இருக்கும்போது என்ன காரியங்களை ஆசைப்பட்டாங்களோ அதெல்லாம் இங்கே எதிர்பார்ப்பாங்க. பட்டம் ஆசைப்படுவாங்க. உலகத்தில் இருக்கிற போது பட்டம் வாங்கிறதுக்கு ஆசை. ஆனால் பட்டம் வாங்கலை, அல்லது வாங்கிட்டாங்க, அதை விடுங்களேன். இப்போ இங்கே வந்தோன்னா பட்டங்களின் பின்னால் ஆசை. பாஸ்டர்னு ஜனங்களெல்லாம் என்ன சொல்லணும், ரெவரண்ட்னு ஜனங்களெல்லாம் சொல்லணும், டாக்டர்னு ஜனங்களெல்லாம் சொல்லணும். இப்போ பாஸ்டர், ரெவரண்ட், டாக்டர் இப்படிலாம் ஜனங்க சொல்லணுங்கிறது தப்பில்லைங்க. ஆனால் நான் ஆசையை பற்றி சொல்கிறேன். அந்த ஆசை, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ ஏன் ரெவரண்ட் ஆகணும்? இப்போ நான் கூட ரெவரண்ட் தான், ஆகவே நான் அதுக்கு எதிராக பேசலை. ஏன் ரெவரண்ட் ஆகணும்? அது கிறிஸ்தவ ஊழியத்தில் ஒரு பல வருஷங்களுக்கு பிறகு கிடைக்கிற ஒரு பதவின்னு வைப்போமே. இப்போ இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கறது தான், அதில் தப்பே இல்லை. இப்போ நானும் ஒரு டாக்டர் தான், அப்போ எனக்கு ரெவரண்ட், டாக்டர்னு எல்லாம் பட்டங்கள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்ம ஊழியத்துக்காக கொடுக்கப்படும் போது இதெல்லாம் நம்ம வாங்கிறது வேற, ஆனால் ஆசைப்படுறது வேற. ஆசைப்பட்டோம்னா எங்கனே ஒரு பிரச்சனை வந்துருச்சு. எங்கே எங்களுடைய தாழ்மை? நான் டாக்டர்னு, நான் ரெவரண்ட் நான் சொன்னால் அது பெருமை, மற்றவன் சொன்னால் அது கிருபை. புரியுதா உங்களுக்கு? இப்போ யாராவது உங்களை பார்த்து, இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற பாஸ்டர், ஊழியக்காரங்க, பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், உங்களுக்கு சொல்கிறேன், யாராவது உங்களை பார்த்து நீங்கள் ஒரு தேவ மனுஷன், ஓ நீங்கள் ஒரு பாஸ்டர், நீங்கள் அருமையான ஒரு வேத ஆசிரியர்னு சொன்னால் அது கிருபை. ஆனால் நீங்கள் போயிட்டு நான் பாஸ்டர், நான் ரெவரன், நான் டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பெருமை. நம்ம பார்க்கணும், நம்ம கிருபையில் இருக்கிறோமா பெருமையில் இருக்க மாட்டேன். இப்போ இவர் கிருபைக்காக கேட்கல, அதாவது ஜனங்களுக்கு வரம் கிடைக்கணும், அதனால எனக்கு
இந்த வரத்தை தாங்கன்னு இவர் கேட்கல. பவுலடியார் ஞான வரங்களை விரும்புங்கள், நாடுங்கள், வரங்களை நாடுங்கள்னு சொன்னது பெருமைக்காக அல்ல, கிருபைக்காக. ஏன்னா வரங்கள் சபைக்கு தேவை. ஆகவே வரங்களை நாடுங்க. சபைக்கு வரங்கள் தேவைங்கிறனால வரங்களை நாடுங்கிறது தான் பவுலினுடைய உபதேசம். ஆனால் இன்னைக்கு பிசாசு என்ன செய்யறான்? நம்மட ஒரு பெருமைக்காக வரங்களை நாட வைக்கிறான். புரியுதா? இந்த சீமோனினுடைய பிரச்சனை இதுதான். அவன் எதை விட்டு வந்தான், அதாவது மாய வித்தைகள், அற்புதங்கள், அதெல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவன் கொஞ்ச காலம் நல்லா இருக்கான். ஆனால் பேதுரும் யோவானும் வந்து சேர்ந்த பார்த்தோன்னா இவனுக்கு ஆசை வந்துருச்சு, எனக்கும் வேணுமே, நான் யார் மேலே கை வைக்கிறேனோ அவனுக்கும் இது நடக்கணும், ஆகவே இது தாங்க அப்படின்னு பணத்தை கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு புரியுதா நல்லா? ஆகவே ஊழியத்தில் அன்பானவர்களே, ஆசைப்படுறதை செய்யக்கூடாது, ஆண்டவர் சொல்றதை செய்யணும். நம்ம ஆசைப்படுறத ஆண்டவரும் சொல்லிட்டாருன்னா அது வேற, அதை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். ஆனால் ஆண்டவர் சொல்கிற முக்காவாசி விஷயம் நமக்கு ஆசையாகவே இருக்காது. உண்மையாக சொல்கிறேன். ஊழியத்தில் இருக்கிறவங்க, ஊழியத்துக்கு வர விரும்புகிறவங்க, ஊழியத்தில் இப்போ தான் கால் வச்சிருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இடி உழுகிற மாதிரி ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன், கேட்டுக்கிறேங்க. நீங்கள் ஆசைப்படுறத ஆண்டவர் ஊழியத்தில் அநேகமாக கொடுக்கவே மாட்டார். 86ஆம் ஆண்டு நான் பாஸ்டராக வரேன். ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா சொன்னேன்? ஆண்டவரே, நான் உமக்காக பாடல்களை எல்லாம் எழுதி உமக்காக ஒரு ஆராதனை வீரனாக நான் இசை வாசித்து நான் உமக்காக பாடப்போகிறேன். அன்று சொன்ன, இல்லை வேண்டாம், இல்லை அதுதான் இடத்துல இருக்கிறது, அதுதான் எனக்கு ஆசை. வேதத்தை கற்றுக் கொடுக்கிறவனா மாறு. அப்போ கற்றுக் கொடுக்கிறவனா மாறுறதா இருந்தால் கற்றுக்கொள்ளணும். படிப்புக்கும் எனக்கும் ரொம்ப தூரம். நான் ஸ்கூலில் நல்லா படிப்பேன், ஆனால் படிக்கிறதுக்கு அடி வாங்குவேன். என்ன படிப்பேன்? பாடம் படிக்கிறது இல்லை. அப்போ இப்படிப்பட்ட ஓ லெவல் படிச்சுட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன் நான். அப்போ எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பாட்டு எனக்கு வேணாம், உன் இசை எனக்கு வேணாம், உன்னை வேத ஆசிரியனாக்கணும். எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேனா இருக்கும் நான் படிக்கும்போது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே படிக்கிறவர் ஆசை உள்ளவனாக இருந்தால் பரவாயில்ல, படிக்கிறவனையே எனக்கு பிடிக்காது. நீங்கள் ஸ்கூல் காலத்துல எல்லாம் என்னுடைய நண்பர்களை பார்த்தா படிக்கிறவனை எனக்கு பிடிக்காது. ஏன்னா அவனுக்கு எனக்கும் கொல்லப்படி பண்ணிக்கிட்டு சண்டை பிடிச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இப்படிப்பட்டவன் தான் என்னுடைய கூட்டாளியாக இருப்பான். இங்கிலீஷில் சொல்லுவாங்க, யூ ஷோ மீ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐல் டெல் யூ ஹூ யூ ஆர். உன் நண்பர்கள் யாரென நீ எனக்கு சொல், நான் நீ யாரென சொல்லுகிறேன். அப்போ எந்த நண்பர்கள் எப்படிப்பட்ட நண்பர்கள் எனக்கு இருந்தாங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க நான் எப்படிப்பட்ட ஆளுன்ட்டு. எப்போ பார்த்தாலும் அடி புடி சண்டை பாட்டு, இதுதான் என்னுடைய விஷயம். அப்போ பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு நீ உட்கார்ந்து படிக்கணும் அப்படின்னா ஆசையாக இருக்குமா? நான் என்ன சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, சும்மா இரும்னா தான், நான் வந்தது ஊழியம் செய்ய, படிப்பதற்கு அல்ல, நீர் வெளிப்படுத்தும். விட்டாரா? என்ன பண்ணார்? ஆண்டவர் எனக்கு விருப்பம் இல்லாததுகளை தான் செய்ய வச்சார். அப்போ அதுதான் நான் சொல்கிறேன். ஏன் நான் பாடுறேன் இல்லை, ஏன் நான் சர்ச்சஸ்க்கு வந்தோன்னே கிட்டாரை தூக்கிட்டு போய் நின்று முதல்ல பாட்டு பாடிட்டு தொடங்கல, ஏன் நான் வர்ஷிப் லீடிங் பண்ணுறதில்ல, ஏன்னா அதெல்லாம் செய்ய எனக்கு ஆசை. உடனே நினைக்காதீங்க ஆசைப்படுறதை செய்யக்கூடாதுன்னு. ஆசைப்படுறத கர்த்தர் சொல்கிற சந்தர்ப்பங்கள் உண்டு, அப்பையும் செய்யணும். ஆனால் ஊழியம் என்னுடையதல்ல, உங்களுடையதல்ல, அவருடையது. அவர் சொல்கிறத தான் நீங்கள் செய்யணும். அதனால் அன்பானவர்களே, நீங்கள் என்னத்தை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, அதை நீங்கள் என்னத்தை விட்டுட்டு வந்தீங்களோ அதை திருப்பி ஊழியத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கு பிசாசு பார்ப்பான். அதில் பயங்கர கவனமாக இருக்கணும். புரியுதோ? அப்போ அங்கே நீங்கள் அதிகாரம் உங்களுக்கு இருந்துச்சு, அங்கே உங்களுக்கு கீழே ஜனங்கள்லாம் வேலை செஞ்சாங்க, இங்கே அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள ஆசை வரும். உங்களுக்கு கீழே ஜனங்களை வைக்கிறதுக்கு, அதனால வைக்கிறதுக்கு ஆசை வரும். பட்டங்கள் பதவிகள் ஆசை வரும். இப்படி பல விஷயங்கள் நமக்கு ஆசை வரும். இப்போ உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டில் இருந்தும் காட்டிட்டேன், ஆகாப் கதையில், இங்கே இந்த சீமோன் கதையிலையும் காட்டிட்டேன். அந்த நம்ம விட்டுட்டு வந்த விஷயங்கள் நமக்கு திரும்ப வேண்டாம், ரொம்ப கவனமாக இருப்போம். அப்படி கர்த்தர் அந்த விஷயங்களை பயன்படுத்துகிறதா இருந்தால் பயன்படுத்தட்டும், ஆனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ இவர் அதற்கு சீமான், ஐயோ நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். 24வது வசனம். ஓகே, அவன் மனம் திரும்பிட்டான்.
இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். ஓகேயா? அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கதை. இந்த கதையை நான் சொல்லிக் கொடுக்கும்போது கொஞ்சம் நடிக்க வேண்டி வரும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் நடித்தா தான் உங்களுக்கு புரியும். இங்கேயும் இருக்கிறாங்க சில பேர். நான் கேமராவுக்கு மட்டும் படித்து கொடுக்கல. இங்கேயும் லண்டன்லேருந்து வந்து பாஸ்டர் பால் இந்திரன் எங்களோடு இருக்கிறாரு. எல்லாம் சிரிக்க போகிறீங்க நான் சொல்கிற சில விஷயங்களை கேட்கும்போது. ரூத்தி இருக்குது, ஃப்ரான்சிஸ் இருக்கார். இதை நான் கொஞ்சம் நடித்து காட்டும்போது கொஞ்சம் சிரிப்பீங்க. பரவாயில்ல, சத்தமாக சிரித்தா சிரிங்க, கேமராவில் கேட்கட்டும். என்ன நடக்குது தெரியுமா? இந்த பிலிப்பு ஆண்டவர் பயங்கரமான ஒரு ஆளுக்கு ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு பயன்படுத்துகிறாரு. என்னது? 26வது வசனம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நல்லா கவனிங்க, ஒரு பாயிண்ட்டான்னு சொல்கிறேன், கேட்டுக்கிறேங்க. இது பயங்கர முக்கியமான பாயிண்டா. அப்போஸ்தலர் 1:8 இயேசு என்ன சொன்னார்? பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தம். அதாவது முதல்ல எருசலேம், சுவிசேஷம் எருசலேமுக்கு வந்துருச்சா? 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். எருசலேமுக்கு ஃபுல்லாக வந்துருச்சுன்ட்டு. யூதேயாவுக்கும் சமாரியாவுக்கும் வந்துருச்சா? 7ஆம் அதிகாரத்துலையும் 8வது அதிகாரத்தில் பார்க்குறோம். 8வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் யூதேயாவுக்கும் சமாரியாவுக்கும் வந்துருச்சு. இப்போ இனி எங்கே போக போகுது? பூமியின் கடைசி பரியந்தம். இப்போ பூமியில் அந்த காலத்தைய வடக்கு எல்லையா தெற்கு எல்லையா இருந்த எத்தியோப்பியாவிலிருந்து ஒருத்தர் எருசலேமுக்கு வந்திருக்கிறார். எத்தியோப்பியா. அந்த எத்தியோப்பியா மந்திரிய ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்து அனுப்புனா சுவிசேஷம் எத்தியோப்பியாவுக்கு போயிடும். அப்போ பூமியின் கடைசி பரியந்தம் போக போகுது. எங்கேருந்து? சமாரியாவிலேருந்து. அதாவது எருசலேம்லேருந்து யூதேயா, யூதேயாவிலேருந்து சமாரியா, சமாரியாவிலிருந்து பூமியின் கடைசி பரியந்தம். அப்படி தானே? இப்போ சமாரியா வரைக்கும் வந்துருச்சு. இதனால தான் சமாரியாவில் இருக்கிற பிலிப்புவை ஆண்டவர் எத்தியோப்பிய மந்திரி ஒருத்தனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு அனுப்ப பார்க்குறாரு. பார்த்தீங்களா? அவர் ரூத்தி அநேகமாக எனக்கு உங்களுடைய ஹெல்ப் வேண்டி வரும் இங்கிலீஷில் வாசிக்கிறதுக்கு. ஸோ கெட் யுவர் பைபிள் ரெடி. ஏன்னா தமிழில் இல்லாத ஒரு விஷயம் இங்கிலீஷில் அநேகமாக உங்களோட வெர்ஷனில் இருக்கும்னு நினைக்கிறேன். யூ ஹேவ் அ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், ரைட்? Okay, and I have a new international version. Let's see what happens. Okay. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி 26, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். ஹலோ, நல்லா கேளுங்க. சமாரியா இங்கே இருக்கு, எருசலேம் இங்கே இருக்குது, காசா இங்கே இருக்குது. புரியுதா? சமாரியா இங்கே, எருசலேம் இங்கே, காசா இங்கே. எருசலேமில் தான் யார் இருக்கா? அப்போஸ்தலர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க சிதறி போகலையே. அப்போ எருசலேமுக்கு வந்துட்டு எத்தியோப்பியாவுக்கு ஒருத்தன் திரும்பி போகிறான். எருசலேமுக்கு வந்துட்டு எத்தியோப்பியாவுக்கு ஒருத்தன் திரும்பி போகிறான். அவன் போகிற அந்த வழி அது தெரியுமா? அவன் எருசலேம்லேருந்து காசா வரைக்கும் போய் காசாவிலேருந்து அப்படியே எகிப்துக்குள்ளே நுழைஞ்சி எகிப்தில் அப்படியே தெற்கு எகிப்து வழியால் போய் நைல் நதியோடு போனால் நைல் நதி ஆரம்பமாகிற இடமாகிய எத்தியோப்பியாவுக்கு போய் சேருவான். அப்போ எருசலேம்லேருந்து எத்தியோப்பியாவுக்கு புறப்பட்டு போகிற அல்லது திரும்பி போகிற அந்த மந்திரியை சந்திக்கிறதுக்கு எருசலேமில் அப்போஸ்தலர்கள் இல்லையா அல்லது வேற கிறிஸ்தவர்கள் தான் இல்லையா? ஏன் இவ்வளோ தூரத்தில் சமாரியாவில் இருக்கிற பிலிப்புக்கு சொல்லணும்? பிலிப்பு ஒருத்தன் எருசலேம்லேருந்து எத்தியோப்பியாவுக்கு திரும்பி போகிறான், அவன் அந்த காசாவுக்கும் எருசலேமுக்கும் போகிற வழியில் நீ போய் சந்தின்னு இந்த ஆள் இங்கேருந்து புறப்பட்டு எருசலேமையும் தாண்டி ஏன் போகணும்? ஏன் தெரியுமா? இயேசுவினுடைய அப்போஸ்தலர் 1:8 நிறைவேறுறதுக்கு. எருசலேமிலிருந்து யூதேயாவும், யூதேயாவிலிருந்து சமாரியாவும், அடுத்து சமாரியாவிலிருந்து பூமியின் கடைசி பரியந்தம்.
அப்போ சமாரியாவில் இருந்து தான் உலகம் எல்லாத்துக்கும் போகணுங்கிறனால சமாரியாவில் இருக்கிற பிலிப்புவை அங்கே அந்த எத்தியோப்பியன் மந்திரி கேட்டு அனுப்புகிறாரு. புரியுதா? நீங்கள் யோசிக்கணும். இப்போ நம்ம சிலர் பைபிள் வாசிக்கும் போது நம்ம எல்லாம் யோசிக்கிறது இல்லை. பிலிப்பு போயிட்டு எத்தியோப்பியன் மந்திரிக்கு சுவிசேஷம் சொல்கிறாரு. அது எங்கே இருக்குதுன்னு கூட நம்மளாம் யோசிக்கிறது இல்லை. பிலிப்பு எங்கே இருந்தார், எருசலேம் எங்கே இருக்குது, இவன் எங்கேருந்து வந்தான், எங்கே போகிறான், இதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. ஆனால் இப்போ உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், புரியுது இல்லையா? யோசிங்க, ஆண்டவர் பயங்கர பிளானோட தான் வேலை செய்கிறார், பயங்கர திட்டம். அப்போ சமாரியாவிலேருந்து அவர் அனுப்புகிறார். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். இப்போ ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவர் எத்தியோப்பியா ராஜஸ்திரி கந்தாகேக்கு மந்திரி. இப்போ பொதுவாக அந்த காலத்தில் ராணிகளுக்கு மந்திரியாக வைக்கிறது ஆம்பளைகளை இல்லை, பொம்பளைகளையும் இல்லை, அன்னகர்கள். அன்னகர்கள்னால் தெரிந்தானே உங்களுக்கு, அரவாணிகள்னு சொல்லுவாங்க. இப்போ அதை பற்றி நாங்கள் கேவலப்படுத்தக்கூடாது, கூறவும் கூடாது. ஆனால் அவங்க பேசுகிற விதம், அவங்க நடந்துக்கிற விதம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிந்தானே? அந்த ஏன் இப்படி சொல்கிறீங்க, நான் அந்த மாதிரி. இப்போ நீங்கள் கேட்கலாம், எப்படி நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு. கிரேக்க மொழியில் அப்படி தான் இருக்குது. இங்கிலீஷில் எப்படி இருக்குதுன்னு வாசிங்க, எனக்கு சத்தமாக வாசிங்க கேமராவுக்கு கேட்குறதுக்கு. verse 27 8:27 சத்தமா. And he arose and went, and behold, a man of Ethiopia, an eunuch. Eunuch, not Enoch, eunuch. EU a eunuch. இங்கிலீஷில் யூனாக்னு சொன்னால் என்னது? அன்னகன், அரவாணி. ஓகே, தேங்க்யூ ஃபார் தேட். அண்ட் லெட் மீ சி, இங்கே என்னுடைய 27 என்ன சொல்லியிருக்குதுன்ட்டு. So he started out, and on his way he met an Ethiopian eunuch. Wow! நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன்லையும் யூனாக்னு சொல்லியிருக்குது. கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் ரூத்தி வாசிச்சு அதுலேயும் யூனாக்னு தான் இருக்குது. ஆகவே தமிழில் அது இல்லாதனால தான் நான் இங்கிலீஷில் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா கிரேக்க மொழியில் அன்னகன் அப்படின்னு இருக்குது, அரவாணின்னு இருக்குது. அப்போ ஏன் சமாரியாவில் இருக்கிற பிலிப்பு போய் பேசுகிறாருங்கிறது இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே தானே? இதெல்லாம் யோசிக்கணும்ப்பா. சில நேரம் ஏன் வேறு யாரும் இல்லாதனாலையா பிலிப்பு அனுப்புகிறாரு? பிலிப்பை விட பெரிய ஆளுங்க இருக்கும்போது பக்கத்தில், அதுவும் எருசலேமில், இவன் எருசலேமுக்கு தான் வந்துட்டே போகிறான். அங்கே இருக்கிறாங்க பேதுரு, யாக்கோபு, பர்த்தலமியூ, தோமா, எல்லாருமே இருக்கிறாங்க, அந்திரேயா. இவங்க யாராவது பேசியிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய திட்டம், அவர் சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறணுமே. சமாரியாவுக்கு பிறகுதான் பூமியின் கடைசி பிரேதம். ஆகவே சமாரியாவில் இருக்கிற பிலிப்பு அனுப்பி பேசுகிறாரு. அப்போ அவர் உட்காந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து, இப்போ ரதம் போகுது. இப்போ பொதுவாக இப்போ எத்தியோப்பிய மந்திரி தானே அவர். அப்போ அவர் அந்த ரதத்தில் உட்காந்து ஏசாயா சுருளை வாசிக்கிட்டு போகிறாரு. ஒரு 4 குதிரை இழுத்துக்கிட்டு போகும். அப்போ பின்னால் வேலைக்காரங்க, இந்த எத்தியோப்பியாவில் எல்லாருமே ஆப்பிரிக்கன் கருப்பினத்தவர்கள் தானே. இப்போ இவரும் கருப்பு தான். அந்த கருப்பினத்தவர் அந்த அதுக்கேற்ற மாதிரி உடுப்பு உடுத்திக்கிட்டு இவர் வாசிக்கிட்டு போவார். அப்போ பின்னால் சில பேர் ஓடிக்கிட்டு போவாங்க. அப்போ அந்த குதிரைகளுக்கு பக்கத்தாலையும், அந்த 4 குதிரைகளுக்கும் பக்கத்தால் இங்கிட்டு 2 பேர், இங்கிட்டு 2 பேரும் ஆஃப்ரிக்கன்ஸ் சும்மா லைட்டாக அவங்களும் ஓடுவாங்க, அந்த ரதத்தோடய ஓடுவாங்க. இப்படி தான் போவாங்க. அப்போ பிலிப்பும் ஓடி வராரு. ஓடி வந்து பக்கத்தால் ஓடுறாரு. அப்படி மேலே பார்த்தா மாப்பிள்ளை உட்காந்து இதை வாசிச்சுட்டு போகிறாரு, ஏசாயா ஆகமத்தை வாசிச்சுட்டு போகிறாரு. அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சும்மா வாசிட்டுல, சத்தமாக வாசிச்சுட்டு போகிறாரு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோழியின் மேல் இருக்கு. ஏன் அவர் அன்னகர் தானே, அப்படி தானே வாசிச்சிருப்பாரு. அப்படி வாசிச்சுட்டு போகிறாரு. அப்போ அவர் வாசிக்கிறது இவர் கேட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்றான். அவன் என்ன சொல்றான்? அப்படி பார்த்துட்டு திடீர்னு சத்தம்
யாரோ பேசுகிறத கேட்டோன்னு நீ பார்த்துட்டு என்ன சொல்லிப்பான், யாரும் எனக்கு விளங்கப்படுத்தாட்டி எனக்கு எப்படி இது புரிய போகுது அப்படின்னு சொல்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அப்படி தானே பேசுவாங்க. இது பிரசங்க நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா நின்றுக்கிட்டு இருந்தேன்னா ஆக்ஷனோட போடலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறீங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் சொல்கிறேன். அப்போ பிலிப்பு அப்படி சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். ஏன் ஓடி வரீங்க, கால் வலிக்கும்ல, ஏறி உட்காருறது, வாங்க இடம் இருக்குல்ல அப்படின்னோடனே அவன் வந்து ஏறி உட்கார்ந்துக்கிறான். இப்போ அவன் வாசித்த வசனம் என்ன தெரியுமா? அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. இந்த வசனங்களை தான் அவர் பேசுகிறாரு. ஏசாயா 53 அதிகாரம் 7, 8 வசனங்கள். ஏசாயா 53 அதிகாரம் 7, 8 வசனங்களை தான் இவர் வாசிக்கிட்டு போகிறார். அப்போ மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இங்கே பாருங்க, இப்போ இவர் கேட்குறாரு, யாரை பற்றி அவர் பேசுகிறாரு? அவரை பற்றி தான் பேசிக்கிறாரா, இன்னும் வேறு யாரை பற்றி சொல்கிறாரா? சொல்லித்தாங்களே. கவனிங்க, எத்தியோப்பியா மந்திரி அவர் அன்னகராக இருக்கிறாருங்கிறதுக்காக அறிவு இல்லாதவர் அல்ல. அதை விளங்கிக்கணும். நீங்கள் அரவாணிகள் அன்னகர்கள் பாலியல் குறைவு மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது. நான் அன்னகர்களை பற்றி நிறையா படித்து பார்த்தேன், ஆராய்ச்சி பண்ணலை, சும்மா படித்து பார்த்தேன். அவங்களுடைய ஆசாபாசங்கள் என்ன, அவங்களுடைய இயல்புகள் என்ன, அவங்களுடைய நிலை என்ன, மற்ற நான் ஒரு மனோதத்துவ வைத்தியனால அவங்களுடைய மூளை அமைப்பு என்ன, இப்படிலாம் நான் பார்த்தேன். உண்மையாக அவங்க வந்து பாலியல் ரீதியாக அவங்க வந்து ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அவ்வளோதானே ஒழிய அவங்க மற்ற விதத்தில் அவங்க எந்த ஒரு குறையும் இல்லை. நம்மளை மாதிரி தான் அவங்களும். நல்லா படிப்பாங்க, நல்லா சிந்திப்பாங்க, நல்ல தாளந்துகள் இருக்க சில பேர் நல்லா அழகாக பாடுவாங்க, ஓவியம் வரைவாங்க, அருமையான வேலைகள் செய்ய முடியும். ஆகவே இந்த அறவாணிகள்ங்கிற ஒரு கூட்டத்தை நம்ம வந்து கேவலமாக நினைக்கக்கூடாது. எனக்கு சந்தோஷம், இந்தியாவில் அறவாணிகளுக்கு இந்த காலத்தில் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருது. இந்த இலங்கையில் அது இன்னும் வரலை. இலங்கையில் வந்து அவங்கள இன்னும் அவங்க வெளியே வரத்துக்கு வைக்கப்படுவாங்க. அதனால் அவங்க ஆம்பளை மாதிரி தான் காணப்பட முயற்சி பண்ணுவாங்க. நமக்கு தெரியும் பார்த்தா சில பேரை இவங்க அறவாணிகள்னு. ஆனால் அவங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து இங்கே இல்லை. ஐரோப்பியாவிலலாம் இருக்குது. இப்போ இந்தியாவில் இப்போ சமீப காலமாக அறவாணிகள் நலன்புரி சங்கம், அறவாணிகள் நிலையங்கள், அப்படி இப்படிலாம் அவங்களுக்கான விசேஷ படிப்பு சலுகைகள் எல்லாம் இப்போ கொடுக்கப்படுது. அது ரொம்ப ஒரு சந்தோஷம். அதுலேயும் எனக்கு பெரிய சந்தோஷம். எனக்கு யார் எவர்னு தெரியாது. அறவாணிகள் மத்தியில் இந்தியாவில் இப்போ சில பேர் ஊழியங்களும் கூட தொடங்கி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆகவே அவங்க வந்து சமுதாயத்தில் வந்து தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாவம். இப்போ நீங்கள் அவங்கள பற்றி நீங்கள் சரித்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேகமாக எல்லா நாடுகள்லையும் அரசன்மார் அவங்க வந்து இந்த அந்தப்புறத்துக்கு ஆண்கள் போக விட மாட்டாங்க. அந்தப்புறம்ங்கிறது பொம்பளைகள் இருக்கிற இடம். இப்போ இந்த ராஜாவோட மனைவி ராணி, அப்புறம் இவருடைய மற்ற பல மனைவிகள் இருந்தால் அவங்க, அப்புறம் அவங்களோட வேலைக்காரிகள் எல்லாம் குளிக்கிற இடம், அதுக்கெல்லாம் ஆம்பளைகளை கொண்டாட விட மாட்டாங்க ராஜாமார். அப்போ அதனால் இந்த அறவாணிகளை தான் இவங்க ராஜா வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க வந்து அந்த ராணிமாரெல்லாம் பார்த்துக்குறவங்க. அப்போ இங்கேயும் அந்த கந்தாகேங்கிற அந்த ராணியினுடைய ஒரு மந்திரி தானே இவர். அப்போ இந்த அறவாணியாக இருந்த இந்த எத்தியோப்பிய அந்த அன்னகன், அந்த மந்திரி, சும்மா பக்கத்தில் ஓடி வந்த ஒரு ஆள் இப்படி கேட்குறான்னு உடனே ஏறி பக்கத்தில் உட்கார்ந்துக்கோன்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்களா? அவ்வளோ மொக்கங்களா, மூடர்களா? இல்லை. என்ன நான் நினைக்கிறேன் தெரியுமா? அநேகமாக நான் நினைக்கிறது சரியாக தான் இருக்கும் இந்த விஷயத்தில். இவர் அந்த மந்திரிய கிட்ட ஓடி வந்து நீங்கள் வாசிக்கிறது உங்களுக்கு விளங்குதான்னு நான் கேட்கும்போது நான் நினைக்கிறேன் அந்த வார்த்தை அந்த மந்திரனுடைய நெஞ்சத்தை தொலைச்சிருக்கும். ஏன்னா பிலிப்புங்கிறவர் ஒரு அபிஷேகத்தில் நிறைஞ்ச ஒரு மனுஷன் இல்லை. இப்போ இவர் வந்து பேசுனதே அந்த மந்திரிக்கு
இது ஒரு வித்தியாசமான ஆள். இது சும்மா ஒரு இந்த வழியால் ஓடுறவன் இல்லை. இவர்கிட்ட விஷயம் இருக்கு. பாருங்க, நீங்க யாருன்னு கேட்கல, உங்க பேர் என்னன்னு கேட்கல, உங்களுக்கு தெரியுமோ அப்படின்லாம் கேட்கல. எடுத்த வாய்க்கு இல்லை, யாராவது எனக்கு சொன்னா தானே புரியும், நீங்க வாங்களே, நீங்க ஏறி உட்கார்ந்துக்கிறீங்களே அப்படின்ட்டு இதை வாசிச்சுட்டு இது யாரை குறித்து சொல்றதுன்னு கேள்வியே கேட்கிறார். அன்பாளர்களே, ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, உங்களுக்கு ஒன்று நான் சொல்றேன், கேட்டுக்கிறேங்க. உங்களுக்கு உள்ள ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்காரு தெரியுமா? நான் சொல்லியிருக்கேன், அபிஷேகங்கிறது வெளியால வாரது தான், உள்ளுக்கு போகாது. இருந்தாலும் உங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்துக்கான ஒரு நபரத்துவம் உங்களுக்குள்ள இருக்கு, ஒரு அனாயிண்டிங் இருக்கு. வெளியாள் ஆண்டவர் அறியாதவன் கூட உங்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியணும். அந்த வித்தியாசம் நீங்கள் உடுப்பில் காட்ட தேவையில்லை, பார்க்கும்போது தெரியணும். இப்போ சில நேரங்களில் என் வாழ்க்கையில் நான் அதை பார்த்துருக்கேன். எந்த நேரமும் இல்லாததுக்கு காரணம் என்னுடைய குறை தானே ஒழிய ஆண்டோட குறை இல்லை. சில நேரம் நாங்கள் பண்ணுற அட்டூழியங்கள்னால நாங்கள் ஊழியக்காரங்கிறது யாருக்கும் தெரிய போகிறதில்ல. சில நேரம் நான் உடுத்திக்கிட்டு போகிற விதத்தை பார்த்தா ஊழியக்காரனே சொல்ல மாட்டாங்க. ஆனால் சில நேரங்களில் நான் கவனிச்சிருக்கிறேன். ஒரு முறை 2007ஆம் ஆண்டு ஒரு போலி குற்றச்சாட்டுக்காக என்னையும் பாஸ்டர் ராஜாவையும் எங்களுடைய மூப்பர் அந்த நேரம் அந்த ஸ்டீவன் பிரதருங்கிறவரையும் கைது பண்ணாங்க. கைது பண்ணி எங்களை போலீஸுக்கு கொண்டு வந்தாங்க. போலீஸில் வச்சு கைது பண்ணி சிறைக்கூட்டலுக்கு அடைக்க போகும்போது அந்த போலீஸ்காரன் வந்து என்கிட்ட இப்படியே நின்று இப்படி மூஞ்ச பார்க்குறான். அப்போ அந்த பாஸ்டர் ராஜாவும் அந்த ஸ்டீவன் பிரதரும் நிற்கிறாங்க, 2 பேரும் இருக்கத்தக்க. இவன் என் மூஞ்ச பார்த்து சொல்கிறான், உங்களை எனக்கு அரெஸ்ட் பண்ண முடியலைங்கிறான். நான் சொல்கிறேன், எனக்கு உங்களை கைது பண்ண முடியலை. நான் கேட்டேன், ஏன்ட்டு. எங்களை 3 பேர்த்து தானே கைது பண்ணியிருக்கீங்க. இல்லை, உங்களுக்குள்ளே என்னமோ இருக்குது, நீங்கள் யார் அப்படின்னு. நான் சொல்கிறேன், நான் தான் அந்த சர்ச் பாஸ்டர், என்னைய தான் இந்த பொய் குற்றச்சாட்டுல சொல்லியிருக்காங்க. இல்லை, நீங்கள் வேறு என்ன, நீங்கள் யார், நீங்கள் என்ன, உங்களுக்குள்ளே என்னமோ இருக்கு, எனக்கு உங்களை உள்ளுக்கு வைக்க முடியாது. ப்ளீஸ், உங்களை நான் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வைக்க எனக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் போயிட்டு நாளைக்கு காலையில் 7 மணிக்குள்ளே வாங்க. அதாவது நான் சட்ட விரோதமாக உங்களை நான் அனுப்புகிறேன், உங்களை எனக்கு இதுக்குள்ளே வச்சிருக்க இயலாது. நான் ஆச்சரியப்பட்டு, என்னடா இதுன்ட்டு. இது எந்த நேரமும் இல்லை, சில நேரம் என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்குது. சில நேரங்களில் நான் நினைக்கிறேன், நம்ம ஒழுங்காக இருந்தா எந்த நேரமும் அது இருக்கும். ஊழியக்காரங்க நம்ம ஒழுங்காக இருந்தால் வெளியே உள்ளவனுக்கு நம்மளை பார்க்கும்போது ஏதோ ஒன்று தெரியும். இவன் ஒரு பெரிய ஆள், இவன் வித்தியாசமான ஆள், இது ஒரு வித்தியாசமான புள்ள, இது ஒரு வித்தியாசமான பொம்பளை, இப்படி தெரியணும். பெண்களுக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் பஸ்ஸில் போகும்போது உங்களில் ஒரு வித்தியாசம் உலகத்துக்கு தெரியணும். ஏன்னா உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கார், வித்தியாசமாக இல்லையா? உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கார், அது வித்தியாசமாக இல்லை. ஊழியம் செய்கிறீங்கன்னா நீங்கள் ஊழியம் சொல்லுவோமே, சாப்பாடு பரிமாறுற ஊழியம். இப்போ யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்? சாப்பாடு பரிமாறின 2 பேரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸ்தேவான், பிலிப்பு, பெரிய பிரசங்கிமார் இல்லை, சாப்பாடு பரிமாறுற ஊழியம் செய்கிறவங்களை கர்த்தர் பயன்படுத்தின விதத்தை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆகவே நீங்கள் உங்கள் சபையில் நாக்காளி அடுக்கிறவர், கூட்டுறவர், உங்களோட சர்ச்சில் உள்ள டாய்லெட்டுகளை கழுகிறவர், பாட்டு புத்தகங்களை வைக்கிறவர், ஓவர்ஹெட் ப்ரொஜெக்டர் போடுறவர், காணிக்க எடுக்கிறவர், நீங்கள் யாராக இருக்கட்டும், உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசம் உலகத்துக்கு தெரியும். எத்தியோப்பிய மந்திரி இழிச்சவாயம் இல்லை, அவன் அன்னகனாக இருக்கலாம், ஆனால் இழிச்சவாயம் இல்லை. சும்மா ஒருத்தன் வந்து என்ன வாச்சிட்டு போறீங்கன்னு கேட்டோன்னா, வாங்களே வந்து சொல்லித்தாங்கன்னு கேட்பானா? இவனா நீங்கள் கேட்பீங்களா? இல்லை. இவர் என்ன சொல்கிறாரு? வாங்களே, நீங்கள் எனக்கு சொல்லுங்களே, உன்ட பேர் என்ன, ஊர் என்ன, அட்ரஸ் என்ன, நீ ஊழியனா, உனக்கு தெரியுமா, நீ எங்கே படித்த, ஒன்றும் கேட்கல. இவ்வளவுக்கும் ஒரு மந்திரி. அப்போ பாருங்கள், அந்த ஒரு அபிஷேகம் நமக்குள்ள இருக்குது. இருக்கணும்னு நான் சொல்லலை, இருக்குதுங்கிறத நீங்கள் நினச்சிக்கிறீங்க. நீங்கள் எங்கே போனாலும் இருக்குது, புரியுதா? அது தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக நீங்கள் காரியமாற்றுங்க. அப்போ பிலிப்பு பேச தொடங்குறாரு. 35வது வசனத்தில் அவர் இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறாரு. 36வது வசனம், அவங்க தண்ணி இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்தாங்க. மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதுக்கு தடை என்ன? ஏன்னா ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் ஏதாவது வச்சுருக்கீங்களா ஐயா? உங்களுக்கு எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு. பிலிப்பு சொல்கிறாரு,
நீ முழு இருதயத்தோடும் விசுவாசிச்சா தடை இல்லைன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று அவன் சொன்னவுடன் ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். இப்போ பாருங்கள், இந்த எத்தியோப்பிய மந்திரி ஞானஸ்நானம் உடனே பெற்றுக்கொள்கிறார். அப்போ இதுலேருந்து எங்களுக்கு தெரியுது, ஞானஸ்நானம் கொடுக்க போகிறவங்க நீங்கள் ஞானஸ்நானம் கிளாஸ் வச்சு அந்த ஞானஸ்நான வகுப்புகளுக்கு பிறகும் ஞானஸ்நானம் கொடுக்கலாம். அல்லது இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நம்ம அவங்க முழுக்க விசுவாசிக்கும் போது ஓகே அவங்க விசுவாசிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஞானஸ்நானத்தையும் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ இது 2 தரத்தார் இன்றைக்கி கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஞானஸ்நானத்தை பற்றி ஒழுங்காக படித்து தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு தான் ஞானஸ்நானம் எடுக்கணுமா, அல்லது திடீர்னு ஞானஸ்நானம் எடுக்க முடியுமா அப்படின்ட்டுலாம். 2மே முடியும். அது அந்த ஊழியக்காரனுக்கு தெரியும். ஆகவே இப்படித்தான் செய்யணும் அப்படித்தான் செய்யணும்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த இடத்துல எத்தியோப்பிய மந்திரிக்கு உடனே ஞானஸ்நானம் கொடுத்தாருங்கிறத வச்சுக்கிட்டு ஆகவே நினச்சவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலான்னு சொல்லவும் கூடாது. ஆனால் எல்லாம் ஒழுங்காக கற்றுக் கொடுத்து ஞானஸ்நானம் கொடுக்கறதும் நல்லது. சில சந்தர்ப்பங்கள் அப்படி கொடுக்க முடியாத சந்தர்ப்பங்கள் தான் சீக்கிரம் கொடுத்துட்டு அப்புறம் கற்றுக் கொடுக்கறதும் செய்யலாம். புரியுதோ? அப்போ அதுக்கு பிறகு ஒரு ஆசோத்தில் காணப்பட்ட ஆசோத்துங்கிறது என்ன, இப்போ அந்த டெல் அவீவ்னு இருக்குது. டெல் அவீவ் அந்த பிரதேசம். அங்கேருந்து செசரியாவுக்கு போகிறாரு. சமாரியாவுக்கு போகிறதுக்கு முதல் இவர் செசரியா வரைக்கும் போகிறாரு. கொஞ்ச நாள் செசரியாவில் இருக்கார். அப்போ போகிற வழியில் எல்லா இடத்துலையும் இவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு போகிறார். அப்போ பாருங்கள், இன்றைக்கி இந்த 4வது பாடத்தில் நம்ம பிரதானமாக ஸ்தேவானை பற்றியும் பிலிப்புவை பற்றியும் பார்த்தோம். இந்த 2 பேரும் யார்? பந்தி விசாரிப்பில் ஈடுபட்டு இருந்தவங்க. நீங்கள் என்ன ஊழியம் செய்கிறீங்க சர்ச்சில்? ஒரு ஊழியமும் செய்யாட்டி இப்போ போய்ட்டு உங்கள் பாஸ்டரோட பேசணும். இப்போ இல்லை, உங்கள் பாஸ்டர்கிட்ட போய்ட்டு சொல்லணும், பாஸ்டர் ஏதாவது ஊழியம் தாங்க. ஒற்றை அடிக்கிற ஊழியம் சரி, டாய்லெட் கழுவுற ஊழியம் சரி, இதெல்லாம் பயங்கர ஊழியங்கள். ஏதாவது ஒரு ஊழியம் செய்யுங்க. ஊழியம் செய்யாமல் சும்மா சர்ச்சில் இருக்கிறவங்க சர்ச்சுக்கு பாரமாக இருக்கிறாங்க, பூமிக்கு பாரமாக. ஏதாவது ஒரு ஊழியம் நீங்கள் ஆண்டருக்காக செய்யுங்க. ஏன் ஜெப ஊழியம் செய்யலாம், உபவாச ஊழியம் செய்யலாம். அந்த பெரிய பெரிய பிரசங்கம் படித்து கொடுக்கறது, ஆலோசனை கொடுக்கறது தான் எல்லாம் செய்யணுங்கிறது இல்லை. சின்ன சின்ன ஊழியங்கள் ஏன் சின்னது பெருசுன்னு இல்லை, அதான் நான் சொல்ல வரேன். ஆனால் உலகத்தின் பார்வையில் சின்னதாக இருக்கக்கூடிய ஊழியங்களை கூட நீங்கள் செய்யுங்க. பந்தி விசாரிப்புக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒருத்தர் தான் இரத்த சாட்சியானார். அவரை இயேசுவானவர் பரலோகத்தில் எழும்பி நின்று வரவேற்கிற அளவுக்கு கனம் பெற்றார். எல்லாரும் அப்போஸ்தலனாக வரணுங்கிறது இல்லை, எல்லாரும் பாஸ்டராக வரணுங்கிறது இல்லை, எல்லாரும் பெரிய வேத ஆசிரியர்களாக வரணுங்கிறது இல்லை, எல்லாரும் நாடு விட்டு நாடு பிரயாணம் பண்ணணுங்கிறது இல்லை. நீங்கள் செய்கிற ஊழியத்தில் உங்களுக்கு கனம் இருக்குது. பிதா உங்களை கனம் பண்ணுறார் நீங்கள் இயேசுக்கு ஊழியம் செய்தா. ஸ்தேவான்கிட்டேருந்து இதை நம்ம படிச்சுக்கிறோம். பிலிப்புக்கிட்டேருந்து நம்ம படிச்சுக்கிறோம். என்னென்னா அதுவும் ஒரு கீழ்ப்படிவு, அதுவும் ஒரு தாழ்மை. ஆண்டவர் சொல்லும்போது இப்போ அநேகமாக தூரம் இருக்கிறார் சமாரியாவில். அப்போ அங்கே ஒருத்தன் போகிறான், அவனை போயிட்டு பிரசங்கம் பண்ண அப்படிங்கும்போது அவர் கூட யோசிச்சிருக்கலாம், எருசலேமில் இருக்கவங்க பண்ணலாமே அதை அப்படின்ட்டு. இல்லைன்னா அவர் கீழ்ப்படிஞ்சு போகிறாரு. போய் எத்தியோப்பியா வரைக்கும் சுவிசேஷம் போகிறதுக்கு காரணமாக இருந்தது இந்த பிலிப்பு. அப்போ இன்றைக்கி இந்த பார்த்த பாடம், இந்த 4வது பாடத்தில் நீங்கள் படித்தது என்னது? பந்தி விசாரிப்பு. சாப்பாடு பரிமாறுற ஊழியத்தில் ஈடுபட்ட 2 பேர் எந்த அளவுக்கு ஊழியத்தில் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டாங்கன்னு அதில் நம்ம 8வது அதிகாரத்தை நம்ம முடிச்சிட்டோம். 5ஆம் பாடத்தில் 9வது அதிகாரத்தில் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதில் நம்ம சவுல் பவுலாய் மாறுதல் அப்படிங்கிற ஒரு ஊழியத்துக்கு அதை பற்றியும் பார்த்துட்டு அப்புறம் நம்ம பேதுருவை எப்படி ஆண்டவர் செசரியாவுக்கெல்லாம் கொண்டு போகிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே சகோதர சகோதரிகளே, சந்தோஷமாக படிச்சுக்கிட்டீங்களா? 4வது பாடத்தையும் முடிச்சிட்டோம். எல்லா குறிப்புகளையும் அழகாக எழுதி வச்சுக்கிறேங்க. 5வது பாடத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.